Hi friends, yesterday we started with the introduction of this world famous book Rich Dad Poor Dad. இன்னைக்கு நம்ம மூவ் பண்ண போற மெயின் கண்டென்ட் சாப்டர் 1. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. Rich people don't work for money. This is the very first powerful lesson from this book. So, let's begin the journey. அத்தியாயம் 1. பாடம் 1. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களும் பணத்திற்காக வேலை செய்கின்றனர். பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கின்றனர். அப்பா, பணக்காரனாக ஆவது எப்படி என்று எனக்கு உங்களால் கூற முடியுமா? என் தந்தை தன் மாலை நேர செய்தித்தாளை கீழே வைத்துவிட்டு, நீ ஏன் பணக்காரனாக ஆக விரும்புகிறாய் என்று கேட்டார். ஏனென்றால் இன்று ஜிம்மி தன் தாயாருடன் அவர்களது புதிய கேடிலாக் காரில் போவதை நான் பார்த்தேன். வார இறுதியை கழிப்பதற்காக கடற்கரையில் அமைந்திருந்த தங்கள் வீட்டிற்கு அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். ஜிம்மி தன் நண்பர்களில் மூவரையும் தன்னுடன் அழைத்துச் சென்றிருக்கிறான். ஆனால் மைக்கையும் என்னையும் மட்டும் அழைக்கவில்லை. நாங்கள் ஏழைச் சிறுவர்களாக இருப்பதால் அவன் எங்களை உடனழைத்துச் செல்லவில்லை என்று அந்த நண்பர்கள் எங்களிடம் கூறினர். அப்படியா கூறினார்கள் என்று என் தந்தை நம்ப முடியாமல் கேட்டார். ஆமாம், அவர்கள் அப்படித்தான் கூறினார்கள் என்று காயம் தோய்ந்த குரலில் நான் பதிலளித்தேன். என் தந்தை அமைதியாக தலையாடிவிட்டு தன் மூக்கு கண்ணாடியை தூக்கிவிட்டு கொண்டு மீண்டும் செய்தித்தாளை படிப்பதில் மூழ்கினார். நான் அவருடைய பதிலுக்காக காத்து கொண்டிருந்தேன். அது 1956ஆம் ஆண்டு. அப்போது எனக்கு 9 வயது. ஏதோ விதிவசமாக பணக்காரர்கள் தங்கள் குழந்தைகளை அனுப்பி வைத்த அதே அரசு பள்ளிக்கூடத்தில்தான் நானும் பயின்றேன். நாங்கள் வாழ்ந்த நகரத்தில் சர்க்கரை உற்பத்தி தான் முக்கிய தொழிலாக இருந்தது. சர்க்கரை உற்பத்தி நிறுவனங்களின் மேலாளர்களும் மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், வங்கியாளர்கள் போன்ற செல்வாக்குமிக்க மக்களும் இந்த ஆரம்பநிலை பள்ளிக்குத்தான் தங்கள் குழந்தைகளை அனுப்பினர். 6வது வகுப்பிற்கு பிறகு அவர்களது குழந்தைகள் பொதுவாக வேறு தனியார் பள்ளிகளுக்கு சென்றன. எங்கள் குடும்பம் அந்த அரசு பள்ளி அமைந்திருந்த அதே தெருவில் வசித்து வந்ததால் நான் அப்பள்ளிக்கு சென்றேன். எங்கள் வீடு வேறு ஏதேனும் ஒரு தெருவில் அமைந்திருந்தால் எங்களைப் போன்ற குடும்பங்களிலிருந்து வந்த குழந்தைகள் பயிலும் வேறு ஏதேனும் ஒரு பள்ளிக்கு நான் சென்றிருந்திருப்பேன். 6வது வகுப்பிற்கு பிறகு இக்குழந்தைகளும் நானும் அரசு நடுநிலைப் பள்ளிக்கும் அதன் பிறகு அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் சென்றோம். எங்களைப் போன்றவர்களுக்கு எந்த தனியார் பள்ளியும் இருக்கவில்லை. என் தந்தை ஒரு வழியாக தனது செய்தித்தாளை கீழே வைத்தார். அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தது வெளிப்படையாக தெரிந்தது. நீ பணக்காரனாக ஆக விரும்பினால் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் மெதுவாக தன் பேச்சை துவங்கினார். நான் எவ்வாறு பணம் பண்ணுவது என்று நான் கேட்டேன். அவர் புன்னகையிடவே கூறினார், உன் மூளையை பயன்படுத்து என்று கூறினார். உண்மையிலேயே அவர் என்ன கூறினார் என்று எனக்கு புரிந்தது. என்னால் இப்போதைக்கு உனக்கு அவ்வளவுதான் கூற முடியும், அல்லது அதற்கான விடை எனக்கு தெரியாது, எனவே என்னை தர்ம சங்கடத்திற்கு ஆளாகாதே என்று என்னிடம் அவர் சொல்லாமல் சொன்னார். ஒரு கூட்டணி உருவாக்கப்படுகிறது. அடுத்த நாள் காலையில் என் தந்தை என்னிடம் கூறியிருந்ததை நான் என் நண்பன் மைக்கிடம் நான் கூறினேன். எனக்கு தெரிந்தவரை மைக்கும் நானும் மட்டுமே அப்பள்ளியில் பயின்ற ஏழை மாணவர்கள். மைக்கும் ஏதோ விதிவசமாகத்தான் இப்பள்ளியில் சேர்ந்திருந்தான். அதனால் நாங்கள் இருவரும் பணக்கார மாணவர்களோடு சேர்ந்து பயில வேண்டியிருந்தது. நாங்கள் ஒன்றும் பரம ஏழைகள் அல்லை. ஆனால் மற்ற மாணவர்கள் அனைவரும் புதிய கையுறைகளுடனும் புதிய சைக்கிள்களிலும் வலம் வந்தபோது அவர்களிடமிருந்த அனைத்து புதிய பொருட்களும் எங்கள் இருவரையும் ஏழைகளாக உணர வைத்தன. உணவு, உடை, உறைவிடம் போன்ற எங்களது அடிப்படை தேவைகளை எங்கள் பெற்றோர்கள் நிறைவேற்றி வைத்தனர். அவர்களிடமிருந்து அதற்கு மேல் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. என் தந்தை, உனக்கு ஏதேனும் வேண்டும் என்றால் அதற்காக நீ உழைக்க வேண்டும் என்று கூறுவது வழக்கம். நானும் மைக்கும் பலவற்றை விரும்பினோம். ஆனால் 9 வயது சிறுவர்களுக்கு ஏற்ற வேலைகள் எதுவும் அவ்வளவாக இல்லை. பணத்தை ஈட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மைக் கேட்டான். எனக்கு தெரியாது, ஆனால் நீ என் கூட்டாளியாக ஆக விரும்புகிறாயா என்று நான் கேட்டேன். அவன் அதற்கு ஒப்புக்கொண்டான். எனவே அந்த சனிக்கிழமை காலை நேரத்தில் மைக் என்னுடைய முதல் வியாபார கூட்டாளியாக ஆனான். எவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்பதை பற்றி சிந்திப்பதில் அன்றைய காலை நேரம் முழுவதையும் நாங்கள் செலவிட்டோம். அவ்வப்போது ஜிம்மியின் கடற்கரை வீட்டில் குதூகலமான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த சிறுவர்களை பற்றி நாங்கள் பேசினோம். அது எங்கள் மனதை நோக வைத்தது. ஆனால் அந்த வேதனை நல்லதுதான். ஏனென்றால் பணம் பண்ணுவதற்கு ஏதேனும் ஒரு வழியை பற்றி சிந்திப்பதற்கு அது எங்களுக்கு உத்வேகம் அளித்தது. இறுதியில் அன்று மதியம் ஒரு பெரும் உள்நோக்கு நாங்கள் பெற்றோம். அது அவன் படித்திருந்த ஒரு அறிவியல் புத்தகத்திலிருந்து மைக்கிற்கு கிடைத்த ஒரு யோசனை. நாங்கள் உற்சாகமாக கைக்குலுக்கிக் கொண்டோம். இப்போது நமது கூட்டணிக்கு ஒரு தொழில் கிடைத்துவிட்டது. அடுத்த பல வாரங்களுக்கு மைக்கும் நானும் எங்கள் அண்டை வீட்டு கதவுகளை தட்டி அவர்களது காலி பர்பஸை டியூப்களை பத்திரப்படுத்தி எங்களுக்கு கொடுக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டோம். எங்கள் கோரிக்கை பலருக்கு வினோதமாகவும் இருந்தது. பெரும்பாலான வளர்ந்தவர்கள் ஒரு புன்னகையுடன் எங்களுக்கு ஒப்புதல் அளித்தனர். பர்பஸை டியூப்களை கொண்டு நாங்கள் என்ன செய்யவிருக்கிறோம் என்று சிலர் எங்களிடம் கேட்டனர். அதற்கு நாங்கள், அதை எங்களால் கூற முடியாது, அது ஒரு வியாபார ரகசியம் என்று பதிலளித்தோம். வாரங்கள் செல்லச் செல்ல என் தாயாரின் கவலை அதிகரித்து கொண்டே போனது. அவரது துணிது வைக்கும் எந்திரம் இருந்த இடத்திற்கு அருகே ஓரிடத்தை எங்கள் கச்சா பொருட்களை குவித்து வைப்பதற்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருந்தோம். ஒரு பழைய அட்டை பெட்டியில்
நாங்கள் எங்கள் பற்பசை டியூப்களை சேகரிக்கத் துவங்கினோம். இறுதியில் என் தாயார் பொறுமை இழந்தார். தன் அண்டை வீட்டார் பயன்படுத்திய நசுங்கி போயிருந்த பழைய பற்பசை டியூபுகள் தன் வீட்டில் குப்பையாக குவிக்கப்பட்டிருந்ததைக் காண அவர் விரும்பவில்லை. நீங்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இது ஒரு வியாபார ரகசியம் என்ற பழைய பல்லவியை மீண்டும் என்னிடம் கூறாதீர்கள். இந்த குப்பை குழங்களை ஏதாவது செய்யுங்கள், இல்லையென்றால் நான் இவற்றை வெளியே தூக்கி எறிந்து விடுவேன் என்று அவர் மிரட்டினார். இன்னும் சில டியூபுகள் சேர்ந்தவுடன் நாங்கள் எங்கள் உற்பத்தியை துவக்கி விடுவோம் என்றும் அதுவரை பொறுத்து கொள்ளுமாறும் நானும் மைக்கும் என் தாயாரிடம் கெஞ்சினோம். இன்னும் ஓரிருவர் தங்கள் பற்பசை டியூபுகளை தருவதற்காக நாங்கள் காத்திருக்கொண்டிருந்ததாக நாங்கள் அவரிடம் தெரிவித்தோம். எங்கள் தாயார் எங்களுக்கு 1 வார கால அவகாசம் கொடுத்தார். உற்பத்தியை துவக்குவதற்கு நாங்கள் குறித்த தேதி நெருங்கிக் கொண்டிருந்தது. இது எங்களுக்கு அழுத்தத்தை கூட்டியது. ஆனால் என் சொந்த தாயாரே இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிக்கை விட்ட போது எங்களது முதல் கூட்டணி ஏற்கனவே அச்சுறுத்தப்பட துவங்கியிருந்தது. அடிக்கடி பல் துலக்க வேண்டியது அவசியம் என்று பல் மருத்துவர் கூறுவதாக அண்டை வீட்டாரிடம் கூறி தங்கள் பற்பசையை விரைவில் காலி செய்யும்படி கூறுவது மைக்கின் வேலையாக ஆனது. நான் உற்பத்திக்கான வேலையை துவக்கினேன். ஒரு நாள் நானும் மைக்கும் உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த போது என் தந்தை தன் நண்பர் ஒருவருடன் அங்கு தன் காரில் வந்தார். வழிநெடுகிலும் வெள்ளை பொடி சிதறி கிடந்தது. எங்கள் பள்ளியிலிருந்து நாங்கள் சேகரித்திருந்த பால் அட்டை பெட்டிகள் ஒரு நீளமான மேசையில் வைக்கப்பட்டிருந்தன. எங்கள் குடும்பத்தின் தணல் அடுப்பு நன்றாக எரிந்து கொண்டிருந்தது. கார் நிறுத்துமிடத்திற்கு செல்வதற்கான வழியை எங்கள் உற்பத்தி வேலை தடுத்திருந்ததால் என் தந்தை எச்சரிக்கையாக எங்களை நோக்கி நடந்து வந்தார். அவரும் அவரது நண்பரும் எங்களை நெருங்கிய போது ஒரு பெரிய எஃகு பானை அந்த தணல் அடுப்பில் வைக்கப்பட்டு பற்பசை டியூபுகள் அதில் உருகிக் கொண்டிருந்ததை அவர்கள் கண்டனர். அந்த நாட்களில் பற்பசைகள் பிளாஸ்டிக் டியூபுகளில் வரவில்லை, அவை ஈயத்தில் செய்யப்பட்டிருந்தன. எனவே டியூபில் இருந்த பெயிண்ட் எரிந்து போன பிறகு அந்த டியூபுகளை அந்த சிறிய எஃகு பானையில் போட்டோம். அவை திரவமாகும் வரை உருக்கப்பட்டன. பாத்திரத்தை பிடிப்பதற்கான இடுக்கியை கொண்டு அந்த எஃகு பானையை கீழே இறக்கி பால் அட்டை பெட்டிகளின் மேலிருந்த ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக அதை ஊற்றினோம். பால் அட்டை பெட்டிகள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் நிரப்பப்பட்டிருந்தன. வெள்ளை பொடி எல்லா இடங்களிலும் தெரித்திருந்தது. அவசரத்தில் நான் ஒரு பெரிய சாக்குப்பையை தவறுதலாக கீழே தள்ளிவிட்டேன். அதிலிருந்த வெள்ளைப்பொடி அனைத்தும் கொட்டி அந்த இடம் ஒரு பெரும் பனிப்புயலால் தாக்கப்பட்டதைப் போல் காட்சியளித்தது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வார்ப்புகளுக்கு அந்த பால் அட்டை பெட்டிகள் தான் வெளிப்புற கொள்கலன்களாக இருந்தன. திரவ நிலையில் இருந்த ஈயத்தை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வார்ப்புகளின் மேலிருந்த ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக நாங்கள் கவனமாக ஊற்றுவதை என் தந்தையும் அவரது நண்பரும் பார்த்து கொண்டிருந்தனர். எச்சரிக்கையாக செய் என்று என் தந்தை கூறினார். நான் நிமிர்ந்து பார்க்காமலேயே அவர் கூறுவதை ஏற்றுக்கொண்டு தலையசைத்தேன். இறுதியாக திரவ ஈயத்தை முழுவதுமாக ஊற்றி முடித்த பிறகு அந்த எஃகு பானையை கீழே வைத்துவிட்டு என் தந்தையை பார்த்து புன்னகைத்தேன். என் தந்தை ஓர் எச்சரிக்கையான புன்னகையுடன், நீங்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களை பார்த்து கேட்டார். நீங்கள் என்னை என்ன செய்யும்படி கூறினீர்களோ அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பணக்காரர்களாக ஆகப் போகிறோம் என்று நான் கூறினேன். ஆமாம், நாங்கள் கூட்டாளிகள் என்று மைக்கும் என்னுடன் சேர்ந்து கொண்டான். அந்த பிளாஸ்டிக் வார்ப்புகளில் என்ன இருக்கிறது என்று என் தந்தை கேட்டார். நான் செய்யப்போவதை கவனமாக பாருங்கள் என்று நான் கூறினேன். ஒரு சிறிய சுத்தியலை எடுத்து அந்த பிளாஸ்டிக் வார்ப்பை உடைத்து அதிலிருந்து ஒரு ஈய நாணயத்தை வெளியே எடுத்தேன். அட கடவுளே, ஈயத்திலிருந்து நாணயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா என்று என் தந்தை கேட்டார். ஆமாம், நீங்கள் சொன்னபடிதான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் பணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று மைக் பதிலளித்தான். என் தந்தையின் நண்பர் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு உரக்க சிரித்தார். என் தந்தை புன்னகையவாறே தன் தலையை ஆட்டினார். ஒரு நெருப்பு மற்றும் ஒரு டப்பா நிறைய பற்பசை டியூபுகளுடன் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை வெள்ளை பொடி போர்த்தியவாறு 2 சிறுவர்கள் பெரிய புன்னகையுடன் அவர் முன் நின்று கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் அப்படியே கீழே வைத்துவிட்டு தன்னுடன் வந்து எங்கள் வீட்டின் முன் வாசற்படியில் அமருமாறு அவர் எங்களிடம் கூறினார். எங்களை பார்த்து புன்முறுவல் பூத்துவிட்டு கள்ள நாணயங்களை உற்பத்தி செய்வது என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கினார். எங்களுடைய கனவுகள் தகர்க்கப்பட்டன. மைக் சற்று நடுக்கமான குரலில், இது சட்டத்திற்கு புறம்பானது என்றா கூறுகிறீர்கள் என்று கேட்டான். விட்டுத்தள்ளுங்கள், அவர்கள் ஒரு இயல்பான திறமையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடும் என்று என் தந்தையின் நண்பர் கூறினார். என் தந்தை அவரை பார்த்து முறைத்தார். பிறகு எங்களை நோக்கி திரும்பி, ஆமாம், அது சட்டத்திற்கு புறம்பானது. ஆனால் நீங்கள் உங்களுடைய மாபெரும் படைப்புத் திறனையும் அசலான எண்ணத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். தொடர்ந்து சிந்தியுங்கள். உண்மையிலே உங்களை பற்றி எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது என்று கூறினார். மைக்கும் நானும் ஏமாற்றத்துடன் அமைதியாக 20 நிமிடங்கள் அமர்ந்தோம். பிறகு நாங்கள் அங்கிருந்த குப்பை கூழங்களை அகற்றி அந்த இடத்தை சுத்தப்படுத்த துவங்கினோம். முதல் நாளன்றே எங்கள் வியாபாரத்தை நாங்கள் இழுத்து மூட வேண்டியதாயிற்று. வெள்ளைப்பொடியை கூட்டி அள்ளும்படி நான் மைக்கிடம், ஜிம்மியும் அவனுடைய நண்பர்களும் கூறியது சரிதான், நாம் ஏழைகள்தான் என்று கூறினேன். அப்போது அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கொண்டிருந்த என் தந்தை அதை கேட்டு இவ்வாறு கூறினார். நீங்கள் உங்களுடைய முயற்சியை கைவிட்டால் மட்டுமே நீங்கள் ஏழைகள்.
நீங்கள் ஏதோ ஒன்றை செய்தீர்கள் என்பதுதான் இங்கு முக்கியமானது. பெரும்பாலான மக்கள் பணக்காரர்களாக ஆவது பற்றி வெறுமனே பேசவும் கனவு காணவும் மட்டுமே செய்கிறார்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறீர்கள். உங்கள் இருவர் குறித்தும் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதை நான் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன். தொடர்ந்து சிந்தியுங்கள், முயற்சியை கைவிடாதீர்கள். மைக்கும் நானும் அங்கு அமைதியாக நின்றோம். அவர் கூறியது அருமையான வார்த்தைகள்தான், ஆனால் நாங்கள் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அப்பா, அப்படி என்னால் நீங்கள் இன்னும் ஏன் பணக்காரர்களாக ஆகிவிடவில்லை என்று நான் கேட்டேன். ஏனென்றால் நான் ஒரு பள்ளி ஆசிரியராக ஆவதை தேர்ந்தெடுத்தேன். பணக்காரர்களாக ஆவது பற்றி பள்ளி ஆசிரியர்கள் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. நாங்கள் வெறுமனே பாடம் கற்க துவங்க விரும்புகிறோம். உனக்கு உறவ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எப்படி பணத்தை உருவாக்குவது என்று உண்மையிலே எனக்கு தெரியவில்லை. மைக்கும் நானும் அந்த இடத்தை சுத்தப்படுத்த துவங்கினோம். நீங்கள் இருவரும் உண்மையிலே பணக்காரர்களாக ஆக விரும்பினால் என்னிடம் கேட்காதீர்கள். மைக், உன்னுடைய தந்தையிடம் சென்று பேசுங்கள் என்று என் தந்தை கூறினார். என் தந்தையிடமா என்று மைக் முகம் சுளித்தான். என் தந்தை புன்னகையுடன், ஆமாம், நானும் உன் தந்தையும் ஒரே வங்கியாளரிடம்தான் செல்கிறோம். அவர் உன் தந்தையை பற்றி பெருமையாக பேசுகிறார். பணம் பண்ணுவது என்று வரும்போது உன் தந்தை மகா புத்திசாலி என்று அவர் என்னிடம் பலமுறை கூறியுள்ளார் என்று கூறினார். என் தந்தையா என்று மைக் நம்ப முடியாமல் மீண்டும் கேட்டான். அப்படியென்றால் எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் இருப்பது போல் ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல காரும் ஏன் எங்களிடம் இல்லை? ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல காரும் இருந்தால்தான் நீ பணக்காரன் என்றோ அல்லது பணம் பண்ணுவது எப்படி என்று உனக்கு தெரியும் என்றோ அர்த்தமாகிவிடாது. ஜிம்மியின் தந்தை சர்க்கரை உற்பத்தி நிறுவனத்திற்காக வேலை செய்கிறார். அவர் என்னிடமிருந்து அவ்வளவு வித்தியாசமானவர் அல்ல. அவர் ஒரு நிறுவனத்திற்காக வேலை செய்கிறார், நான் அரசாங்கத்திற்காக வேலை செய்கிறேன். அவரது நிறுவனம் அவருக்கு கார் வாங்கி கொடுக்கிறது. சர்க்கரை உற்பத்தி நிறுவனம் பொருளாதார பிரச்சனையில் சிக்கிக் கொண்டுள்ளது. விரைவில் ஜிம்மியின் தந்தையிடம் எதுவும் இருக்கப் போவதில்லை. மைக், உன் தந்தை வித்தியாசமானவர். அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருப்பது போல் தெரிகிறது. ஒரு சில வருடங்களில் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக ஆவார் என்று நான் நினைக்கிறேன் என்று என் தந்தை பதிலளித்தார். அவர் அவ்வாறு கூறியது மீண்டும் எனக்கும் மைக்கிற்கும் உற்சாகத்தை கொடுத்தது. புதிய உத்வேகத்துடன் எங்கள் துப்புரவு பணியை மீண்டும் தொடர்ந்தோம். நாங்கள் அவ்விடத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்த போது மைக்கின் தந்தையுடன் எப்படி பேசுவது என்பது பற்றியும் எப்போது பேசுவது என்பது பற்றியும் நாங்கள் திட்டமிட்டோம். பிரச்சனை என்னவென்றால், மைக்கின் தந்தை அதிக நேரம் உழைத்ததால் பெரும்பாலும் இரவு நெடுநேரம் கழித்துதான் வீட்டிற்கு வந்தார். அவருக்கு சொந்தமாக பல சேமிப்பு கிடங்குகளும் ஒரு கட்டுமான நிறுவனமும் பல கடைகளும் 3 உணவகங்களும் இருந்தன. வீட்டிற்கு அவர் தாமதமாக வந்ததற்கு அந்த உணவகங்கள்தான் காரணம். எங்கள் துப்புரவு பணி முடிந்ததும் மைக் ஒரு பேருந்தில் ஏறி தன் வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்றதும் பணக்காரராகுவது எப்படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்று அவன் தன் தந்தையிடம் கேட்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம். அது குறித்து தன் தந்தையிடம் பேசிய பிறகு, இரவு எவ்வளவு நேரமானாலும் சரி என்னை தொலைபேசியில் அழைத்து தகவல் கூறுவதாக அவன் எனக்கு வாக்களித்தான். இரவு 8:30 மணிக்கு தொலைபேசி ஒலித்தது. சரி, அடுத்த சனிக்கிழமை என்று கூறிவிட்டு தொலைபேசியை நான் கீழே வைத்தேன். மைக்கின் தந்தை எங்களை சந்திக்க ஒப்புக்கொண்டிருந்தார். சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஏழைகள் வாழ்ந்த பகுதிக்கு செல்வதற்கான ஒரு பேருந்தில் நான் ஏறினேன். பாடங்கள் துவங்குகின்றன. அன்று காலை 8 மணிக்கு நானும் மைக்கும் அவனது தந்தையை சந்தித்தோம். அவர் ஏற்கனவே தன் வேலையில் மும்மரமாக இருந்தார். எங்களை சந்திப்பதற்கு முன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். நான் மைக்கின் சிறிய எளிமையான சுத்தமான வீட்டை நெருங்கிய போது அவனது கட்டிட மேற்பார்வையாளர் தன் காரில் அங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருந்தார். மைக் என்னை கதவின் அருகில் சந்தித்தான். கதவை திறந்தபடியே, என் தந்தை தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார், வீட்டின் பின்னால் காத்திருக்குமாறு அவர் கூறினார் என்று மைக் கூறினான். வயதாகிக் கொண்டிருந்த அந்த வாசலுக்குள் காலெடுத்து வைத்தபோது பழைய மரத்தரை கிரீச்சிட்டது. வீட்டிற்குள் ஒரு மலிவான மிதியடி இருந்தது. அது சுத்தமாக இருந்த போதிலும் மாற்றப்பட வேண்டிய நிலையில் இருந்தது. அவர்களுடைய குறுகலான வரவேற்பறைக்குள் நான் நுழைந்தபோது எனக்கு மூச்சு திணறியது. மிகப்பெரிய அளவிலான பழைய சோபாவும் மேசை நாற்காலிகளும் அந்த இடத்தை நிரப்பியிருந்தன. அந்த சோபாவில் என் தாயாரை விட சற்று வயதான 2 பெண்மணிகள் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு எதிரே ஒரு தொழிலாளியின் உடையில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் காக்கி சட்டையும் முழுநீள கால் சட்டையும் அணிந்திருந்தார். அவரது உடை இஸ்திரி போடப்பட்டிருந்தது, ஆனால் கஞ்சியிடப்பட்டிருக்கவில்லை. பளிச்சூட்டப்பட்ட தொழிலாளிகள் அணிகின்ற காலணியை அவர் அணிந்திருந்தார். அவருக்கு என் தந்தையை விட 10 வயது அதிகமாக இருந்திருக்கும். நானும் மைக்கும் அவர்களை கடந்து பின்முற்றத்திற்கு சென்றபோது அவர்கள் புன்னகைத்தனர். நானும் பதிலுக்கு வெட்கத்துடன் புன்னகைத்தேன். யார் அவர்கள் என்று நான் மைக்கிடம் கேட்டேன். அவர்கள் என் தந்தையிடம் வேலை செய்கிறார்கள். அந்த வயதான மனிதர் என் தந்தையின் சேமிப்பு கிடங்குகளை நிர்வகிக்கிறார். அப்பெண்கள் எங்கள் உணவகங்களின் மேலாளர்கள். நீ எங்கள் வீட்டை நெருங்கிய போது பார்த்த கட்டிட மேற்பார்வையாளர் இங்கிருந்து 50 மைல் தொலைவில் ஓரிடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ளார். அவரது இன்னொரு கண்காணிப்பாளர் நீ வருவதற்கு சற்று முன்தான் இங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். அவர் பல மாடி குடியிருப்புகளை கட்டுவதில் ஈடுபட்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் எப்போதும் இப்படித்தானா என்று நான் கேட்டேன்.
எப்போதும் அல்ல, ஆனால் அடிக்கடி இப்படித்தான் நிகழும் என்று புன்னகைத்தபடியே கூறிய மைக் ஒரு நாற்காலியை என் அருகில் இழுத்து போட்டு அமர்ந்தான். பணம் சம்பாதிப்பதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்று நேற்றிரவு நான் என் தந்தையிடம் கேட்டேன் என்று மைக் கூறினான். அதற்கு அவர் என்ன பதில் கூறினார் என்று நான் ஆர்வத்தோடு கேட்டேன். முதலில் அவரது முகம் வேடிக்கையான ஒரு பார்வையை வெளிப்படுத்தினாலும் பிறகு நமக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பதாக கூறினார். நான் என் நாற்காலியை சுவரில் சாய்த்தபடி அப்படியா என்று கூறினேன். மைக்கும் தன் நாற்காலியை சுவர் சாய்த்தபடி அமர்ந்தான். அது என்ன திட்டம் என்று தெரியுமா என்று நான் கேட்டேன். இல்லை, ஆனால் விரைவில் அது நமக்கு தெரிந்துவிடும். திடீரென்று மைக்கின் தந்தை அங்கிருந்த பாழடைந்த கதவை தள்ளிக்கொண்டு நாங்கள் அமர்ந்திருந்த முற்றத்திற்கு வந்தார். மைக்கும் நானும் எங்கள் நாற்காலிகளை விட்டு துள்ளி எழுந்து நின்றோம். மரியாதை நிமித்தமல்ல, அவரது வரவு எங்களை திடுக்கிரி செய்ததால்தான். நீங்கள் இருவரும் தயாரா என்று கேட்டபடி அவர் எங்கள் அருகில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தார். நாங்கள் எங்கள் நாற்காலிகளை சுவரிலிருந்து இழுத்து அவர் முன் போட்டு அமர்ந்தபடி அவரது கேள்விக்கு தலையாட்டினோம். அவர் சுமார் 6 அடி உயரமும் 90 கிலோ எடையும் கொண்ட ஒரு பெரிய உருவத்துடன் கூடியவராக இருந்தார். என் தந்தையும் உயரமானவர்தான், சுமார் அதே எடையை கொண்டவர்தான். ஆனால் மைக்கின் தந்தையை விட 5 வயது மூத்தவர். தோற்றத்தில் அவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். ராபர்ட், பணத்தை எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி நீ கற்றுக்கொள்ள விரும்புகிறாய், அது உண்மையா என்று அவர் கேட்டார். நான் விரைவாக ஆனால் சற்று நடுக்கத்துடன் தலையாட்டினேன். அவரது வார்த்தைகளுக்கும் புன்னகைக்கும் பின்னால் ஏராளமான சக்தி இருந்தது. சரி, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் இது கல்லூரி கல்வியைப் போல இருக்காது. நீங்கள் இருவரும் என்னிடம் வேலை செய்வதாக இருந்தால் மட்டுமே என்னால் வேகமாக கற்றுக் கொடுக்க முடியும். மாறாக பள்ளிக்கூடத்தில் நடந்து கொள்வது போல் நீங்கள் இங்கு வெறுமனே உட்கார்ந்து நான் கூறுவதை கேட்க விரும்பினால் என்னுடைய நேரம்தான் வீணாகும். என்னிடம் வேலை பார்க்க உங்களுக்கு சம்மதமா? ஆனால் முதலில் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று நான் கேட்டேன். கேட்கக்கூடாது. நான் முன்மொழிந்துள்ள திட்டத்தை ஏற்றுக்கொள் அல்லது இங்கிருந்து போய்விடு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறது. விரயம் செய்வதற்கு என்னிடம் நேரமில்லை. இப்போதே உன்னால் தீர்மானிக்க முடியாவிட்டால் பணத்தை உருவாக்குவதை பற்றி ஒருபோதும் உன்னால் கற்றுக்கொள்ள முடியாது. வாய்ப்புகள் வரும் போகும். எப்போது விரைவான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று தெரிந்திருப்பது ஒரு முக்கிய திறமையாகும். நீ கேட்ட வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. பாடம் துவங்குகிறது அல்லது அது அடுத்த 10 வினாடிகளில் முடிந்துவிடுகிறது. உன் சௌகரியம் என்று ஒரு கிண்டலான புன்முழுகளுடன் மைக்கின் தந்தை என்னிடம் கூறினார். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் கூறினேன். நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மைக் கூறினான். சரி, திருமதி மார்டின் இன்னும் 10 நிமிடங்களில் இங்கு இருப்பார். அவருடன் நான் பேசி முடித்த பிறகு நீங்கள் அவரோடு என்னுடைய மளிகை கடைக்கு வந்து உங்கள் வேலையை துவக்கலாம். 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்டுகள் பணம் உங்களுக்கு ஊதியமாக வழங்கப்படும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மணி நேரங்கள் நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்று மைக்கின் தந்தை கூறினார். ஆனால் இன்று பேஸ்பால் விளையாட்டுப் போட்டி ஒன்றில் நான் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று நான் கூறினேன். மைக்கின் தந்தை தன் குரலை தாழ்த்தி ஒரு கடுமையான துணியில், ஒன்று என் திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள் அல்லது இங்கிருந்து ஓடிப்போய்விடு என்று கூறினார். நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பதிலளித்தேன். விளையாடுவதற்கு பதிலாக வேலை செய்வதென்றும் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதென்றும் நான் தீர்மானித்தேன். 30 சென்ட்டுகள் பணம் சம்பாதித்த பிறகு அன்று காலை 9 மணிக்கு நானும் மைக்கும் திருமதி மார்டினின் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தோம். அவர் ஒரு அன்பான, பொறுமையான பெண்மணி. மைக்கும் நானும் தனது மகனை நினைவுபடுத்தியதாக அவர் எங்களிடம் கூறினார். அவர் அன்பானவராக இருந்தாலும் கூட கடின உழைப்பின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருந்தவராக இருந்தார். எனவே தொடர்ந்து எங்களை ஊக்குவித்துக் கொண்டே இருந்தார். கடையும் அடுக்குகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த டின்கள் அனைத்தையும் கீழே இறக்கி வைத்து அவை ஒவ்வொன்றையும் ஒரு மெல்லிய இறகு போன்ற துடைப்பானால் தூசி தட்டி மீண்டும் அவற்றை அந்த அடுக்குகளில் வரிசையாக அடுக்கி வைப்பதில் நாங்கள் 3 மணி நேரத்தை செலவிட்டோம். அது மிகவும் அலுப்பூட்டும் வேலையாக இருந்தது. பணக்கால தந்தை என்று நான் அழைக்கின்ற மைக்கின் தந்தை இது போன்ற 9 மளிகை கடைகளை தனக்கு சொந்தமாக வைத்திருந்தார். ஒவ்வொரு கடையின் முன்னாலும் வாகனங்களை நிறுத்துவதற்கு பெரிய இடம் இருந்தது. பால், ரொட்டி, வெண்ணெய், சிகரெட்டுகள் போன்ற பொருட்களை மக்கள் வந்து வாங்கி செல்வதற்கு வசதியாக இந்த சிறிய மளிகை கடைகள் அவர்களது குடியிருப்பு பகுதிகளில் அமைந்திருந்தன. இது ஹவாய் மாநிலத்தில் குளிர்சாதன வசதி வருவதற்கு முந்தைய காலகட்டம். எனவே வெப்பத்தின் காரணமாக கடைகள் தங்கள் கதவுகளை எப்போதும் திறந்தே வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் நிலவியது. கடையின் 2 பட்டங்களிலும் சாலையையும் வாகனங்களை நிறுத்தும் இடத்தையும் நோக்கி கதவுகள் அகல திறந்து வைக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு முறை ஒரு கார் வந்து அந்த இடத்தில் நிறுத்தப்படும்போது தூசி பறந்து வந்து கடைக்குள் படிந்துவிடும். குளிர்சாதன வசதி வரும் வரை
எங்களுக்கு தூசி தட்டும் வேலை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்தோம். 3 வாரங்களாக நானும் மைக்கும் திருமதி மார்ட்டினின் கண்காணிப்பின் கீழ் வேலை பார்த்தோம். மதியம் எங்கள் வேலை முடிந்தவுடன் எங்கள் ஒவ்வொரின் கையிலும் 3 சிறிய நாணயங்களை அவர் வைத்தார். 1950களின் மத்தியில் கூட 9 வயதில் 30 சென்ட்டுகள் அவ்வளவு உற்சாகமூட்டவில்லை. அந்த சமயத்தில் காமிக்ஸ் புத்தகங்கள் ஒவ்வொன்றும் 10 சென்ட்டுகள் விற்றன. எனவே வீட்டிற்கு செல்லும் வழியில் வழக்கமாக என்னுடைய 30 சென்ட்டுகளையும் காமிக்ஸ் புத்தகங்களை வாங்குவதில் நான் செலவிட்டேன். 4வது வாரம் புதன்கிழமையன்று நான் வேலையிலிருந்து விலகுவதற்கு தயாராக இருந்தேன். பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை மைக்கின் தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்வதற்குத்தான் வேலை செய்ய நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் இப்போது 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்டுகளுக்கு வேலை செய்யும் ஒரு அடிமையாக நான் ஆகியிருந்தேன். அத்தோடு அந்த முதல் சனிக்கிழமைக்குப் பிறகு மைக்கின் தந்தையை நான் பார்க்கவே இல்லை. நான் வேலையை விட்டு விலகுகிறேன் என்று அன்று மதியம் உணவு நேரத்தின் போது நான் மைக்கிடம் கூறினேன். பள்ளிக்கூடம் சளிப்பூட்டியது. இப்போது சனிக்கிழமைகள் கூட உற்சாகமூட்டுவதாக இல்லை. ஆனால் 30 சென்ட்டுகளை நான் உண்மையிலே விரும்பினேன். இப்போது மைக் புன்னகைத்தான். நீ எதற்காக இப்போது சிரிக்கிறாய் என்று நான் கோபத்தோடும் வெறுப்போடும் மைக்கை பார்த்து கேட்டேன். இது நடக்கும் என்று என் தந்தை கூறினார். நீ வேலையை விட்டு விலக தயாராக இருக்கும்போது தன்னை வந்து பார்க்குமாறு அவர் கூறினார். என்ன, எனக்கு விரக்தி ஏற்படுவதற்காக அவர் காத்திருந்தாரா என்று நான் எரிச்சலோடு கேட்டேன். என் தந்தை சற்று வித்தியாசமானவர். உன்னுடைய தாயாரும் தந்தையும் நிறைய சொற்பொழிவுகளை கொடுக்கிறார்கள். ஆனால் என் தந்தை அமைதியானவர், வெகு சில வார்த்தைகளை மட்டுமே பேசுபவர். இந்த சனிக்கிழமை வரை நீ பொறுத்திரு. நீ தயாராக இருப்பதாக நான் அவரிடம் கூறுகிறேன். இது திட்டமிடப்பட்ட சதி என்று கூறுகிறாயா என்று கேட்டேன். எனக்கு தெரியாது. சனிக்கிழமை என் தந்தை உனக்கு விளக்கமளிப்பார். சனிக்கிழமையன்று வரிசையில் காத்திருத்தல். மைக்கின் தந்தையை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருந்தேன். என்னுடைய உண்மையான தந்தை கூட அவர் மீது கோபமாக இருந்தார். ஏழை தந்தை என்று நான் அழைக்கின்ற என் உண்மையான தந்தை குழந்தைகளை வேலையில் அமர்த்தக்கூடாது என்ற சட்டத்தை அவர் மீறுவதாக நம்பினார். அது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். 1 மணி நேரத்திற்கு 25 சென்ட்டுகள் ஊதியம் கேட்குமாறும் அது கிடைக்காவிட்டால் உடனடியாக வேலையை விட்டு நின்றுவிடுமாறும் கல்வி அறிவு கொண்ட என்னுடைய ஏழை தந்தை என்னிடம் கூறினார். அந்த வேலை உனக்கொன்றும் அவ்வளவு அவசியமில்லை என்று என் ஏழை தந்தை கோபத்துடன் கூறினார். சனிக்கிழமை காலை 8 மணிக்கு நான் மைக்கின் வீட்டு கதவை தட்டியபோது அவனது தந்தைதான் கதவை திறந்தார். நான் நுழைந்ததும் நுழையாததுமாக, அங்கு போய் அமர்ந்து கொள், நீ வரிசையில் காத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பிறகு அவர் அங்கிருந்து தனது சிறிய அலுவலக அறைக்குள் சென்று விட்டார். நான் அந்த அறையை சுற்றி பார்த்தேன். மைக்கை என்னால் எங்கும் காண முடியவில்லை. தர்ம சங்கடமாக உணர்ந்த நான் 4 வாரங்களுக்கு முன்பு நான் பார்த்த அதே 2 வயதான பெண்மணிகளின் பக்கத்தில் போய் அமர்ந்தேன். அவர்கள் என்னை பார்த்து புன்னகைத்துவிட்டு நான் அமர்வதற்காக சோபாவில் இடம் ஏற்படுத்தி கொடுத்தனர். 45 நிமிடங்கள் கடந்து விட்டிருந்தன. எனக்குள் கோபம் தலைக்கேறிக் கொண்டிருந்தது. அந்த 2 பெண்மணிகளும் அவரை சந்தித்துவிட்டு 30 நிமிடங்களுக்கு முன் அங்கிருந்து சென்று விட்டிருந்தனர். ஒரு வயதான நபரும் அங்கு 20 நிமிடங்கள் இருந்தார். பிறகு அவரும் சென்று விட்டார். வீடு காலியாக இருந்தது. ஹவாய் தீவின் அழகிய கோடைக்கால நாளன்று குழந்தைகளை தவறாக வேலைக்கு பயன்படுத்திய ஒருவருடன் பேசுவதற்காக நான் ஒரு பழைய இருண்ட வரவேற்பறையில் அமர்ந்திருந்தேன். அவர் தனது அலுவலகத்தில் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்ததையும் வேறு ஏதோ மும்முரமான வேலையில் ஈடுபட்டிருந்ததையும் நான் கவனித்தேன். அவர் என்னை உதாசீனப்படுத்தியதை என்னால் உணர முடிந்தது. நான் வெளியேறுவதற்கு தயாராக இருந்தேன். ஆனால் ஏதோ காரணத்திற்காக அங்கு தொடர்ந்து காத்திருந்தேன். அதற்கு 15 நிமிடங்களுக்குப் பிறகு பணக்கார தந்தை தன் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தார். ஆனால் என்னிடம் எதுவும் கூறாமல் தன் அலுவலகத்திற்கு வருமாறு எனக்கு சைகை காட்டினார். அவர் தன் சுழல் நாற்காலியில் சுற்றியபடியே நாடியில் கை வைத்து கண்ணிமைக்காமல் என்னை பார்த்து கொண்டிருந்தார். நீ சம்பள உயர்வை எதிர்பார்ப்பதாகவும் அது கிடைக்காவிட்டால் வேலையை விட்டு விலக முடிவு செய்திருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன் என்று கூறினார். நான் என் கண்களில் கிட்டத்தட்ட கண்ணீருடன், நீங்கள் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டீர்கள் என்று கத்தினேன். ஒரு வளர்ந்த மனிதரை நேருக்கு நேர் எதிர்கொள்வது எனக்கு உண்மையிலேயே அச்சமூட்டுவதாக இருந்தது. நீங்கள் எனக்காக வேலை செய்தால் பணம் சம்பாதிப்பதை பற்றி நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் என்று கூறினீர்கள். நான் உங்களுக்காக வேலை செய்தேன். என் பேஸ்பால் விளையாட்டுகளை கலந்து கொள்வதை விட்டுவிட்டு உங்களுக்காக மிக கடினமாக உழைத்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் வார்த்தையை காப்பாற்றவில்லை. நீங்கள் எனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இந்த நகர மக்கள் அனைவரும் நினைப்பதைப் போல நீங்கள் ஒரு குறுக்கு புத்திக்காரர்தான். நீங்கள் ஒரு பேராசைக்காரர்தான். உங்களுக்கு எல்லா பணமும் வேண்டும் என்றுதான் நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஊழியர்களை நீங்கள் அக்கறையோடு கவனித்துக் கொள்வதில்லை. நீங்கள் வேண்டுமென்றே என்னை காக்க வைத்தீர்கள். நீங்கள் என்னை மதிக்கவில்லை. நான் ஒரு சிறுவன்தான், ஆனாலும் மரியாதையாக நடத்தப்படுவதற்கு தகுதியானவன் என்று நான் கூறினேன். பணக்கார தந்தை தன் சுழல் நாற்காலியில் சுற்றியபடியே நாடியில் கை வைத்து கண்ணிமைக்காமல் என்னை பார்த்து கொண்டிருந்தார்.
பரவாயில்லை, 1 மாதத்திற்குள்ளாகவே நீ எனது பெரும்பாலான ஊழியர்களைப் போல பேச கற்றுக்கொண்டு விட்டாய் என்று கூறினார். நான் ஆச்சரியத்துடன், என்ன? அவர் என்ன கூறிக்கொண்டிருந்தார் என்று புரியாமல் என் மனக்குறையை தொடர்ந்து அவரிடம் தெரிவித்தேன். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி எனக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் என்னை சித்திரவதை செய்கிறீர்கள். இது கொடுமையானது, உண்மையிலேயே மிகவும் கொடுமையானது. நான் உனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பணக்கார தந்தை அமைதியாக கூறினார். நீங்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள்? எதுவும் இல்லை என்று நான் கோபமாக கத்தினேன். நீங்கள் கொடுத்த சொற்ப காசிற்கு நான் வேலை செய்ய ஒத்துக்கொண்ட நாளிலிருந்து ஒருமுறை கூட நீங்கள் என்னிடம் பேசவில்லை. 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்டுகள். அரசாங்கத்திற்கு நான் உங்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். குழந்தை தொழிலாளர் சட்டங்கள் இருக்கின்றன. என் தந்தை அரசாங்கத்தில் வேலை செய்கிறார், தெரியுமா? இப்போது நீ என்னிடம் வேலை பார்த்த மிகவும் பெரும்பாலான மக்கள் பேசியதைப் போல பேசுகிறாய். அவர்களில் பலரை நான் வேலையிலிருந்து நீக்கினேன். இன்னும் சிலர் தாங்களாகவே வேலையை விட்டு நின்று விட்டனர் என்று பணக்கார தந்தை கூறினார். நான் சற்று துணிச்சலுடன், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அதிகாரமாக கேட்டேன். நீங்கள் என்னிடம் பொய் கூறினீர்கள். நான் உங்களுக்காக வேலை பார்த்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் வாக்கை நிறைவேற்றவில்லை. நீங்கள் எனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை. நான் உனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை என்று உனக்கு எப்படி தெரியும் என்று பணக்கார தந்தை அமைதியாக என்னிடம் கேட்டார். நான் சற்று முகச்சுளிப்புடன், நீங்கள் ஒருபோதும் என்னிடம் பேசவில்லை. 3 வாரங்கள் நான் உங்களிடம் வேலை பார்த்துள்ளேன். ஆனால் நீங்கள் எனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை என்று கூறினேன். கற்றுக் கொடுப்பது என்றால் பேசுவது அல்லது சொற்பொழிவாற்றுவது என்ற அர்த்தமா என்று அவர் கேட்டார். ஆமாம் என்று நான் பதிலளித்தேன். அவர் புன்னகைத்தபடி, உங்கள் பள்ளியில் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை உனக்கு அவ்வாறு கற்றுக் கொடுப்பதில்லை. வாழ்க்கைதான் மிகச்சிறந்த ஆசிரியர் என்று நான் கூறுவேன். பெரும்பாலான சமயங்களில் வாழ்க்கை உன்னிடம் பேசுவதில்லை. அது வெறுமனே உன்னை அங்குமிங்கும் தள்ளிவிடுகிறது. அந்த உந்துதல் ஒவ்வொன்றின் மூலமாக, விழித்தெழு, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று வாழ்க்கை உன்னிடம் கூறுகிறது என்று கூறினார். இந்த மனிதர் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? வாழ்க்கை என்னை அங்குமிங்கும் தள்ளியதன் மூலம் என்னிடம் பேசிக் கொண்டிருந்ததா என்று நான் எனக்குள் மௌனமாக கேட்டுக்கொண்டேன். வேலையிலிருந்து நான் விலகியாக வேண்டும் என்பதை இப்போது நான் அறிந்தேன். ஒரு அறையில் அடைத்து வைக்கப்பட வேண்டிய ஒருவரிடம் நான் பேசிக் கொண்டிருந்ததாக நான் உணர்ந்தேன். வாழ்க்கை பாடங்களை நீ கற்றால் வாழ்வில் நீ சிறப்பாக செயல்படுவாய். இல்லையென்றால் வாழ்க்கை தொடர்ந்து உன்னை தள்ளிக்கொண்டே இருக்கும். மக்கள் 2 விஷயங்களைச் செய்கின்றனர். சிலர் வாழ்க்கை தங்களை அங்குமிங்கும் அலைக்கழிப்பதற்கு அனுமதித்து விடுகின்றனர். மற்றவர்கள் கோபம் கொண்டு பதிலுக்கு அதனோடு மல்லுக்கட்டுகின்றனர். அவர் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்பது பற்றி எனக்கு எந்த யோசனையும் இருக்கவில்லை. வாழ்க்கை நம் எல்லோரையும் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. சிலர் தங்கள் முயற்சியை கைவிட்டு விடுகின்றனர். மற்றவர்கள் எதிர்த்து சண்டையிடுகின்றனர். ஒரு சிலர் பாடத்தை கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுகின்றனர். வாழ்க்கை தங்களை உந்தித் தள்ளுவதை அவர்கள் வரவேற்கின்றனர். இவர்கள் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். அத்தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னோக்கிச் செல்கின்றனர். உன்னை போன்ற சிலர் எதிர்த்து சண்டையிடுகின்றனர். பணக்கார தந்தை தன் இருக்கையை விட்டு எழுந்து பழுது பார்க்கப்பட வேண்டிய நிலையிலிருந்த பழைய மர சன்னலை மூடினார். நீ இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் நீ ஒரு அறிவார்ந்த, செல்வச் செழிப்புடன் கூடிய மகிழ்ச்சியான இளைஞனாக உருவாகுவாய். இல்லையென்றால் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு வேலையை, குறைந்த சம்பளத்தை அல்லது உன் முதலாளியை குறை கூறிக்கொண்டு உன் வாழ்க்கையை செலவிடுவாய். உன்னுடைய அனைத்து பண பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளுகிற ஒரு மாபெரும் வாய்ப்புக்காக காத்திருப்பதில் உன் வாழ்நாள் கரைந்து போய்விடும். நான் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேனா என்று பார்ப்பதற்கு அவர் என்னை ஏறிட்டு பார்த்தார். அவரது கண்கள் என் கண்களை சந்தித்தன. நாங்கள் ஒருவரை ஒருவர் கண்ணிமைக்காமல் பார்த்தோம். எங்கள் கண்களின் ஊடாக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தோம். இறுதியில் அவர் கூற வந்த செய்தியை நான் உள்வாங்கியதும் அவரிடமிருந்து என் பார்வையை அகற்றினேன். அவர் கூறியது சரி என்பதை நான் அறிந்தேன். நான் அவரை குறை கூறிக் கொண்டிருந்தேன். கற்றுக் கொடுக்குமாறு அவரிடம் கேட்டேன். நான் அவரை எதிர்த்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன். பணக்கார தந்தை தொடர்ந்தார். உனக்கு தைரியமில்லை என்றால் வாழ்க்கை உன்னை உந்தித் தள்ளுகிற ஒவ்வொரு முறையும் நீ உன் முயற்சியை கைவிட்டு விடுவாய். நீ அப்படிப்பட்டவனாக இருந்தால் பாதுகாப்பாக வாழ்வதில் உன் வாழ்நாள் முழுவதையும் செலவிடுவாய். துணிந்து எந்த காரியத்திலும் இறங்க மாட்டாய். பிறகு சலிப்படைந்த ஒரு வயதான மனிதனாக நீ மடிந்து போவாய். அடிபணிந்து வாழ நீ வாழ்க்கையை தள்ள நீ அனுமதித்து விட்டாய். சவாலான காரியங்களில் இறங்குவதற்கு நீ மிகவும் பயந்தாய். நீ உண்மையில் வெற்றி பெற விரும்பினாய். ஆனால் தோல்வி குறித்த பயமானது வெற்றியால் ஏற்படும் உற்சாகத்தை விட அதிகமாக இருந்தது. நீ துணிந்து செயலில் இறங்கவில்லை, முயற்சிக்கவில்லை என்பதை உள்ளுக்குள் நீ ஒருவன்தான் அறிவாய். பாதுகாப்பாக வாழ்வதை நீதான் தேர்ந்தெடுத்தாய். எங்கள் கண்கள் மீண்டும் சந்தித்தன. நீங்கள் என்னை தள்ளிக்கொண்டிருந்தீர்களா என்று நான் கேட்டேன். அவர் புன்னகைத்தபடி, சிலர் அப்படி கூறக்கூடும். ஆனால் வாழ்க்கையை ருசித்து பார்ப்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுத்தேன் என்று நான் கூறுவேன். நான் இன்னும் கோபமாக இருந்தேன். ஆனால் இப்போது கற்பதற்கு ஆர்வமாகவும் தயாராகவும் இருந்தேன்.
என்ன ருசி அது என்று நான் கேட்டேன். பணத்தை உருவாக்குவது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்குமாறு என்னிடம் கேட்ட முதல் நபர்கள் நீயும் மைக்கும் தான். என்னிடம் 150க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை பார்க்கின்றனர். பணத்தை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை தங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு அவர்களில் ஒருவர் கூட என்னிடம் இதுவரை கேட்டதில்லை. அவர்கள் என்னிடம் ஒரு வேலையையும் மாதச் சம்பளத்தையும் கேட்கின்றனர். எனவே அவர்களில் பெரும்பாலானோர் உண்மையில் தாங்கள் எதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது புரியாமலேயே பணத்திற்காக வேலை செய்வதில் தங்கள் வாழ்வின் பெரும்பகுதியை கழித்து விடுவார்கள். நான் அவர் கூறியதை உன்னிப்பாக கவனித்தபடி அமர்ந்திருந்தேன். எனவே பணத்தை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி நீ கற்றுக்கொள்ள விரும்புவதாக மைக் என்னிடம் கூறியபோது உண்மையான வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு பயிற்சி திட்டத்தை வடிவமைப்பதென்று நான் தீர்மானித்தேன். நான் ஏராளமான விஷயங்களை உனக்கு கூறிக்கொண்டே போகலாம், ஆனால் எதுவும் உன் காதுகளில் விழாது. எனவே நான் கூறுவதை நீ உன்னிப்பாக கேட்பதற்கு உதவும் விதத்தில் வாழ்க்கை உன்னை சிறிதளவு தள்ளட்டும் என்று நான் முடிவு செய்தேன். அதனால்தான் நான் உனக்கு வெறும் 10 சென்ட்டுகள் கொடுத்தேன். 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்டுகள் சம்பளத்திற்கு நான் உங்களிடம் வேலை பார்த்ததிலிருந்து நான் என்ன பாடத்தை கற்றிருக்கிறேன்? நீங்கள் தரக்குறைவானவர் என்றும் ஊழியர்களை உங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்பவர் என்றும் நான் தெரிந்து கொண்டதுதான் நான் கற்றுக்கொண்டுள்ள பாடமா என்று நான் கேட்டேன். பணக்கார தந்தை விழுந்து விழுந்து சிரித்தார். இறுதியாக அவர், உன்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. நான் தான் பிரச்சனை என்று நினைப்பதையும் என்னை குறை கூறுவதையும் நிறுத்து. நான் தான் பிரச்சனை என்று நீ நினைத்தால் நீ என்னை மாற்ற வேண்டும். நீதான் பிரச்சனை என்பதை நீ உணர்ந்தால் நீ உன்னை மாற்றிக்கொள்ளலாம். ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம், அறிவார்ந்தவனாக வளரலாம். தங்களைத் தவிர உலகிலுள்ள மற்ற அனைவரும் மாற வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள் விரும்புகின்றனர். நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் கூற விரும்புகிறேன். மற்றவர்களை மாற்றுவதை விட உன்னை நீ மாற்றிக்கொள்வது மிகவும் சுலபம் என்று கூறினார். நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை என்று நான் கூறினேன். பணக்கார தந்தை சற்று பொறுமை இழந்தவராக, உன்னுடைய பிரச்சினைகளுக்கு என்னை குறை கூறாதே என்று கூறினார். ஆனால் நீங்கள் எனக்கு வெறும் 10 சென்ட்டுகள் மட்டுமே கொடுக்கிறீர்கள். அதிலிருந்து நீ என்ன கற்றிருக்கிறாய் என்று அவர் கேட்டார். நான் வேடிக்கையாக, நீங்கள் தரக்குறைவானவர் என்று நான் கற்றிருக்கிறேன் என்று நான் கூறினேன். நான் தான் பிரச்சனை என்ற மனப்போட்டை உன்னிடம் இருப்பதை உன்னால் பார்க்க முடிகிறதா என்று பணக்கார தந்தை கேட்டார். ஆனால் உண்மை அதுதானே. இந்த மனப்போட்டு உன்னிடம் இருக்கும் வரை நீ எதையும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை. நான் தான் பிரச்சனை என்ற மனப்போட்டை நீ கொண்டிருப்பது நீ தேர்ந்தெடுப்பதற்கு உனக்கு வேறு என்ன வாய்ப்புகளை கொடுக்கிறது? நீங்கள் என் சம்பளத்தை அதிகரிக்க விட்டாலோ அல்லது என்னை மரியாதையாக நடத்தி எனக்கு கற்றுக் கொடுக்க விட்டாலோ நான் வேலையை விட்டு நின்று விடுவேன். சரியாக கூறினாய். பெரும்பாலான மக்களும் இதைக்கான் செய்கின்றனர். அவர்கள் வேலையிலிருந்து விலகி வேறொரு வேலையோ வேறொரு பேம்பியான வாய்ப்பையோ உயர்வான சம்பளத்தையோ தேடிப் போகின்றனர். இது உண்மையிலே அவர்கள் பிரச்சனையை தீர்க்கும் என்று நினைக்கின்றனர். பெரும்பாலான விஷயங்களில் இது அவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதில்லை என்று பணக்கார தந்தை கூறினார். அப்படியென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்டுகள் பணத்தை வாங்கிக் கொண்டு நான் புன்னகைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்று நான் கேட்டேன். இப்போது பணக்கார தந்தை புன்னகைத்தார். மற்றவர்கள் அதைத்தான் செய்கின்றனர். அதிக பணம் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கையில் ஒரு சம்பள உயர்வுக்காக அவர்கள் காத்திருக்கின்றனர். பெரும்பாலானவர்கள் தற்போதைய ஊதியத்தை ஏற்றுக்கொண்டு வேறொரு இடத்தில் கூடுதலாக இன்னொரு வேலையை ஏற்றுக்கொண்டு கடினமாக உழைக்கின்றனர். அங்கும் அவர்கள் சொற்ப சம்பளத்திற்கே வேலை செய்கின்றனர். நான் தரையை விரித்து பார்த்தபடி அமர்ந்தேன். அவர் வழங்கிக் கொண்டிருந்த பாடத்தை புரிந்து கொள்ள துவங்கினேன். வாழ்வின் ருசியை இந்நாள் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இறுதியாக நான் அவரை பார்த்து, அப்படியானால் எது என்னுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்று கேட்டேன். அவர் அப்போது கூறிய பதில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தில் அமைந்திருந்தது. அதுதான் அவரை அவரது ஊழியர்களிடமிருந்தும் என் ஏழை தந்தையிடமிருந்தும் பிரித்தது. உயர்ந்த கல்வித் தகுதியை கொண்டிருந்த என் ஏழை தந்தை தன் வாழ்நாள் முழுவதும் பொருளாதார ரீதியாக போராடி கொண்டிருந்த அதே நேரத்தில் என் பணக்கார தந்தை காலப்போக்கில் ஹவாய் தீவின் செல்வந்தர்களில் ஒருவராக ஆவதற்கு அதுதான் வழிவகுத்தது. அந்த ஒரே ஒரு கண்ணோட்டம்தான் என் வாழ்நாள் முழுவதும் அனைத்து வித்தியாசத்தையும் ஏற்படுத்தியது. பணக்கார தந்தை தன் கண்ணோட்டத்தை மீண்டும் மீண்டும் கூறினார். அதை நான் முதலாவது பாடம் என்று அழைக்கிறேன். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களும் பணத்திற்காக வேலை செய்கின்றனர். பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கின்றனர். அந்த சனிக்கிழமையன்று காலையில் என் ஏழை தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருந்த ஒரு கண்ணோட்டத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய கண்ணோட்டத்தை நான் கற்றேன். நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் 2 தந்தையரும் என்னை ஊக்குவித்த போதிலும் அவர்கள் பரிந்துரைத்த விஷயங்கள் வெவ்வேறாக இருந்தன. மிக உயர்வார்கு படித்த என்னுடைய ஏழை தந்தை தான் செய்ததை நானும் செய்ய வேண்டும் என்று எனக்கு பரிந்துரைத்தார். நீ கடினமாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பாதுகாப்பான வேலையை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அற்புதமான பல அனுகூலங்களை கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாக அது இருக்குமாறு பார்த்துக்கொள் என்று அவர் கூறினார். ஆனால் என் பணக்கார தந்தையோ பணம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நான் கற்றுக்கொண்டு
அந்த பணத்தை நான் எனக்காக வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த பாடங்களை நான் ஒரு வகுப்பறையில் படிக்கவில்லை, மாறாக என் பணக்கார தந்தையின் உதவியுடன் வாழ்வின் ஊடாக அவற்றை கற்றேன். என் பணக்கார தந்தை முதல் பாடத்தை தொடர்ந்தார். 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்டுகளுக்கு வேலை பார்ப்பது குறித்து நீ கோபம்பட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீ கோபப்படாமல் வெறுமனே அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்னால் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது என்று நான் கூற வேண்டியிருந்திருக்கும். உண்மையாக கற்றுக்கொள்வதற்கு ஆற்றலும் ஆழ்விருப்பமும் கொழுந்து விட்டெறியும் ஆசையும் இருக்க வேண்டும். கோபம் என்பது அச்சூத்திரத்தின் ஒரு பெரும் பகுதி. ஏனெனில் கோபமும் விருப்பமும் இணைந்ததுதான் ஆழ்விருப்பம். பணம் என்று வரும்போது பெரும்பாலான மக்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ள விரும்புகின்றனர். எனவே ஆழ்விருப்பம் அவர்களை வழிநடத்துவதில்லை, பயம்தான் அவர்களை இயக்குகிறது. அதனால்தான் குறைந்த சம்பளத்துடன் கூடிய வேலைகளை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா என்று நான் கேட்டேன். ஆமாம், சர்க்கரை உற்பத்தி நிறுவனங்களும் அரசாங்கம் கொடுக்கும் அளவுக்கு ஊழியர்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பதில்லை என்பதால் நான் என் ஊழியர்களை என் சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் மக்கள் தங்களை தாங்களே நாசமாக்கிக் கொள்கின்றனர் என்று நான் கூறுகிறேன். அவர்களுடைய பயம்தான் அதற்கு காரணம், நான் அல்ல. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று நான் கேட்டேன். நான் அவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க தேவையில்லை, அதோடு அதிக பணம் அவர்களது பிரச்சனைகளை தீர்க்கப் போவதில்லை. உன்னுடைய தந்தையை பார், அவர் ஏராளமாக சம்பாதித்தாலும் தான் செலுத்த வேண்டிய கட்டணங்களை அவரால் செலுத்த முடியவில்லை. பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு அதிக பணம் கிடைத்தாலும் அதிக கடனுக்குள் தான் சிக்கிக்கொள்கின்றனர். அதனால்தான் நான் புன்னகைத்தபடியே 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்டுகளா, இது என் பாடத்தின் ஒரு பகுதியா என்று கேட்டேன். நீ கூறுவது முற்றிலும் சரி. உன் தந்தை பள்ளிக்கு சென்று பெருமதிப்பெண்களை பெற்று நல்ல சம்பளத்தில் ஒரு வேலையை பெற்றார். ஆனால் இன்னும் அவருக்கு பணப்பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏனெனில் பணத்தை பற்றி பள்ளியில் அவர் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. அதோடு பணத்திற்கு வேலை செய்வதிலும் அவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நீங்கள் அதில் நம்பிக்கை கொண்டில்லையா என்று நான் கேட்டேன். இல்லை, பணத்திற்கு வேலை செய்வதை பற்றி நீ கற்றுக்கொள்ள விரும்பினால் பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து படி. அதை கற்றுக்கொள்வதற்கு சிறந்த இடம் பள்ளிக்கூடம்தான். ஆனால் பணத்தை உனக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள விரும்பினால் அதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் அதை நீ கற்றுக்கொள்ள விரும்பினால் மட்டுமே என்று அவர் கூறினார். எல்லோரும் அதை கற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று நான் கேட்டேன். இல்லை, ஏனெனில் பணத்திற்கு வேலை செய்வது மிகவும் எளிது மற்றும் பணத்தை பற்றி பேசும்போது பயம்தான் உன் பிரதான உணர்ச்சியாக இருந்தால் மட்டும் என்று பணக்கார தந்தை கூறினார். நான் என் நெற்றியை சுருக்கிக் கொண்டு எனக்கு புரியவில்லை என்று கூறினேன். அதை பற்றி நீ இப்போது கவலைப்பட வேண்டியதில்லை. பயம்தான் சம்பளத்திற்காக ஒரு வேலையில் இருப்பதற்கு மக்களை தூண்டுகிறது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள். தாங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்த முடியாமல் போய்விடுவோமோ என்ற பயம், வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயம், போதுமான பணம் இல்லாமல் போய்விடுவோமோ என்ற பயம், மீண்டும் முதலிலிருந்து தொடங்க வேண்டியது குறித்த பயம் ஆகியவற்றை கூறலாம். ஒரு தொழில் அல்லது வர்த்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு அல்லது பணத்திற்கு வேலை செய்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு நீ கொடுக்க வேண்டிய விலைதான் அது. பெரும்பாலான மக்கள் பணத்துக்கு அடிமையாகி விடுகின்றனர். பிறகு தங்கள் முதலாளியின் மீது கோபம் கொள்கின்றனர். பணத்தை நமக்காக வேலை செய்ய வைப்பதை கற்றுக்கொள்வது முற்றிலும் வித்தியாசமான ஒரு படிப்பா என்று நான் கேட்டேன். நிச்சயமாக என்று பணக்கார தந்தை பதிலளித்தார். சனிக்கிழமையன்று அந்த கதகதப்பான காலை வேளையில் நாங்கள் சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்தோம். என் நண்பர்கள் அப்போதுதான் தங்கள் பேஸ்பால் விளையாட்டை தொடங்கியிருந்தார்கள். ஆனால் நான் அதில் கலந்து கொள்ளாமல் மணிக்கு 10 சென்ட்டுகளுக்கு வேலை பார்ப்பது என்று முடிவு செய்தது குறித்து இப்போது நன்றி உணர்வை கொண்டிருந்தேன். பள்ளியில் என் நண்பர்கள் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பதை நான் உணர்ந்தேன். கற்றுக்கொள்ள தயாரா என்று பணக்கார தந்தை கேட்டார். நிச்சயமாக என்று நான் ஆர்வத்துடன் கூறினேன். நான் என் வாக்குறுதியை நிறைவேற்றி உள்ளேன். தூரத்திலிருந்து உனக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறேன். 9 வயதில் பணத்திற்கு வேலை செய்வது எப்படி இருக்கும் என்பதை நீ ருசித்தாய். உன்னுடைய கடந்த மாதத்தை 15 ஆண்டுகளால் பெருக்கிக்கொள். பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு நன்றாக புரியும் என்று அவர் கூறினார். எனக்கு புரியவில்லை என்று நான் கூறினேன். முதலில் வேலை கேட்பதற்கும் பிறகு ஊதிய உயர்வு கேட்பதற்கும் என்னை சந்தித்து பேசுவதற்கு வரிசையில் காத்திருந்தபோது நீ எப்படி உணர்ந்தாய்? அது கொடுமையாக இருந்தது என்று நான் கூறினேன். பணத்திற்காக வேலை செய்வதை நீ தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் என்று பணக்கார தந்தை கூறினார். 3 மணி நேரம் வேலை செய்த பிறகு 3 நாணயங்களை திருமதி மார்ட்டின் உன் கைகளில் போட்டபோது நீ எப்படி உணர்ந்தாய்? அது போதாது என்று நான் நினைத்தேன். அது ஒன்றுமே இல்லை என்று எனக்கு தோன்றியது. நான் அதிக ஏமாற்றமாக உணர்ந்தேன். தங்களுடைய சம்பள காசோலையை பார்க்கும்போது பெரும்பாலான ஊழியர்கள் அவ்வாறுதான் உணர்கின்றனர். குறிப்பாக வரி மற்றும் பிற பிடித்தங்கள் போக எஞ்சியுள்ள தொகையை பார்க்கும்போது. உனக்காவது 100% சம்பளமும் கிடைத்தது. பெரும்பாலான ஊழியர்களுக்கு முழு சம்பளமும் கிடைப்பதில்லை என்று கூறுகிறீர்களா என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். ஒருபோதும் இல்லை. முதலில் அரசாங்கம் தன் பங்கை ஒருபோது எப்போதும் எடுத்துக்கொள்கிறது என்றார் பணக்கார தந்தை. அதை அவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள் என்று நான் கேட்டேன். வரிகள்.
நீ பணம் சம்பாதிக்கும் போதும் வரி செலுத்த வேண்டும், நீ செலவு செய்யும் போதும் வரி செலுத்த வேண்டும், நீ சேமிக்கும் போதும் வரி செலுத்த வேண்டும், நீ இறக்கும் போதும் வரி செலுத்தியாக வேண்டும். அரசாங்கம் இவ்வாறு செய்ய மக்கள் ஏன் அனுமதிக்கின்றனர்? பணக்காரர்கள் இதை அனுமதிப்பதில்லை என்று ஒரு புன்னகையுடன் பணக்கார தந்தை கூறினார். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் மட்டுமே இதை அனுமதிக்கின்றனர். உன் தந்தையை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் அவர் என்னை விட அதிக வரிகளை செலுத்துகிறார். அது எப்படி முடியும் என்று நான் கேட்டேன். அந்த சிறு வயதில் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அரசாங்கம் தங்களிடம் இவ்வாறு நடந்து கொள்வதற்கு மக்கள் ஏன் அனுமதிக்கின்றனர்? பணக்கார தந்தை தன் நாற்காலியில் மெதுவாகவும் அமைதியாகவும் முன்னும் பின்னும் சாய்ந்தாடியபடியே என்னை பார்த்தார். நீ கற்றுக்கொள்ள தயாரா என்று அவர் கேட்டார். நான் மெதுவாக தலையாட்டினேன். நான் முன்பு கூறியது போல கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் உள்ளன. பணத்தை உனக்காக வேலை செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வது வாழ்நாள் முழுவதும் நீ படிக்க வேண்டிய ஒரு பாடமாகும். பெரும்பாலான மக்கள் 4 வருடங்கள் கல்லூரிக்கு செல்கின்றனர். அதோடு அவர்களது படிப்பு முடிந்துவிடுகிறது. பணத்தை பற்றிய எனது படிப்பு என் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் நான் அதிகமாக கற்றுக்கொள்ளும்போது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அதிகமான விஷயங்களை நான் கண்டறிகிறேன். பெரும்பாலான மக்கள் பணத்தை பற்றி படிப்பதே இல்லை. அவர்கள் வேலைக்கு செல்கின்றனர், தங்கள் சம்பளத்தை பெறுகின்றனர், தங்கள் வங்கிக் கணக்கை சரிபார்க்கின்றனர், அவ்வளவுதான். பிறகு தங்களுக்கு ஏன் பணப்பிரச்சனை இருக்கிறது என்று வியக்கின்றனர். அதிக பணம் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் என்று அவர்கள் நினைக்கின்றனரே தவிர தங்களுக்கு பொருளாதார கல்வி இல்லாததுதான் பிரச்சனை என்பதை உணர தவறுகின்றனர். அப்படியென்றால் பணத்தை பற்றி என் தந்தை புரிந்து கொள்ளாததுதான் அவரது வரி பிரச்சனைகளுக்கு காரணமா என்று நான் குழப்பத்துடன் கேட்டேன். இதோ பார், பணத்தை உனக்காக வேலை செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்வதில் வரிகள் ஒரு சிறு பகுதி மட்டும்தான். இன்று பணத்தை பற்றி கற்றுக்கொள்வதில் நீ இன்னும் ஆழ் விருப்பத்துடன் இருக்கிறாயா என்பதை கண்டுபிடிக்க நான் விரும்பினேன். பெரும்பாலான மக்களிடம் அவ்விருப்பம் இருப்பதில்லை. அவர்கள் கல்லூரிக்கு செல்கின்றனர், ஒரு தொழிலை கற்றுக்கொள்கின்றனர், வேலையில் குதூகலமாக இருக்கின்றனர், ஏராளமான பணத்தை சம்பாதிக்கின்றனர். ஒரு நாள் அவர்கள் கண் விழிக்கும்போது பெரும் பணப்பிரச்சனைகள் அவர் முன் தலைவிரித்து ஆடுகின்றன. அப்போது அவர்களால் வேலை செய்வதை நிறுத்த முடியாது. பணத்தை உனக்காக வேலை செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்வதற்கு பதிலாக வெறுமனை பணத்திற்காக வேலை செய்வதை பற்றி மட்டுமே தெரிந்து வைத்திருப்பதற்கு கொடுக்கப்பட வேண்டிய விலை அது. எனவே கற்றுக்கொள்வதற்கு ஆழ்விருப்பம் இன்னும் உன்னிடம் குடிக்கொண்டிருக்கிறதா என்று பணக்கார தந்தை கேட்டார். நான் தலையசைத்தேன். சரி, போய் மீண்டும் உன் வேலையை கவனிக்கவும். இம்முறை ஊதியமாக நான் உனக்கு எதுவுமே கொடுக்கப் போவதில்லை என்றார் அவர். நான் ஆச்சரியத்தில் என்ன என்று கேட்டேன். நான் கூறியது உன் காதில் விழுந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் உனக்கு எந்த ஊதியமும் கொடுக்கப் போவதில்லை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழக்கம் போல நீ 3 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். ஆனால் 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்டுகள் பணத்தை நான் உனக்கு கொடுக்கப் போவதில்லை. பணத்திற்காக வேலை செய்யாமல் இருப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள விரும்பினாயல்ல, எனவே நான் உனக்கு சம்பளம் எதுவும் கொடுக்கப் போவதில்லை. அவர் கூறியதை என்னால் நம்ப முடியவில்லை. மைக்கிடம் இதே உரையாடலை நான் ஏற்கனவே நிகழ்த்திவிட்டேன். அவன் ஏற்கனவே மீண்டும் தன் வேலையில் சேர்ந்து டப்பாக்களை தூசு தட்டி அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான் இலவசமாக. நீ விரைந்து சென்று அவனோடு சேர்ந்து வேலை செய். இது நியாயமே இல்லை. நீங்கள் ஏதேனும் சம்பளம் எனக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நான் கத்தினேன். கற்றுக்கொள்ள விரும்புகிறாய் என்று நீ என்னிடம் கூறினாய். இப்போது இதை நீ கற்றுக்கொள்ளாவிட்டால் நீ வளர்ந்த பிறகு பணத்திற்காக வேலை செய்து கொண்டும் நான் வேலையிலிருந்து நீக்கிவிடக் கூடாது என்று பயந்து போயும் இருக்கிறான். என் வீட்டு வரவேற்பறையில் எவ்வளவு நாளும் வந்து அமர்ந்திருக்கிற நபர்களைப் போலவே நீயும் ஆகிவிடுவாய். அல்லது உன் தந்தை போல ஏராளமான பணத்தை சம்பாதித்தும் கடனால் விழிபிதிக்கி நின்று அதிக பணம் இருந்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய். அதுதான் உனது விருப்பமாயின் முன்பு நாம் ஒத்துக்கொண்டபடி 1 மணி நேரத்திற்கு 10 சென்ட்டுகள் கூலிக்கு நீ வேலை செய்யலாம். அல்லது பெரும்பாலான வளர்ந்தவர்கள் செய்வது போல நீ செய்யலாம். போதிய அளவு சம்பளம் இல்லை என்று குறை கூறிக்கொண்டு வேலையை விட்டு வேறு வேலை தேடலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். பணக்கார தந்தை லேசாக என் தலையில் தட்டிவிட்டு இதை பயன்படுத்து என்று மூளையை சுட்டிக்காட்டினார். நீ இதை பெட்டராக பயன்படுத்தினால் நீ விரைவில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக எனக்கு நன்றி கூறுவாய், ஒரு பணக்காரனாக வளர்வாய் என்றார் பணக்கார தந்தை. அவர் எனக்கு முன்மொழிந்த திட்டத்தை நம்ப முடியாதவனாக நான் அங்கு மௌனமாக நின்றேன். ஊதிய உயர்வு கேட்பதற்கு நான் அங்கு வந்தேன். ஆனால் எப்படியோ எந்த காசும் வாங்காமல் வேலை செய்வதற்கு ஒப்புக்கொள்ளும்படி நேரிட்டது. பணக்கார தந்தை மீண்டும் என் தலையில் தட்டிவிட்டு இதை பயன்படுத்து, இப்போது இங்கிருந்து சென்று வேலையை பார் என்று கூறினார். பாடம் 1. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை பார்ப்பதில்லை. நான் சம்பளமன்றி வேலை பார்த்ததை என் ஏழை தந்தையிடம் நான் கூறவில்லை. அவரால் அதை புரிந்து கொண்டிருக்க முடியாது. எனக்கே புரியாத ஒரு விஷயத்தை அவருக்கு விளக்க நான் முயற்சிக்க விரும்பவில்லை. மேலும் 3 வாரங்களுக்கு நானும் மைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மணி நேரங்கள் வேலை பார்த்தோம். வேலையை நான் பொருட்படுத்தவில்லை. அது எனக்கு பழகி போயிருந்தது. ஆனால் பேஸ்பால் விளையாட்டுகளில் கலந்து கொள்ள முடியாததும் ஒரு சில காமிக்ஸ் புத்தகங்களை வாங்க முடியாததும் எனக்கு வருத்தத்தை கொடுத்தன. 3வது வாரம் மதிய நேரத்தில் பணக்கார தந்தை நாங்கள் வேலை பார்த்த இடத்திற்கு வந்தார்.
வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் அவரது கார் வந்து நின்ற சத்தம் எங்கள் காதுகளில் விழுந்தது. அவர் கடைக்குள் நுழைந்து திருமதி மார்ட்டினுக்கு வணக்கம் தெரிவித்தார். கடையில் வியாபாரமெல்லாம் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்று அவரிடம் விசாரித்துவிட்டு ஐஸ்கிரீம்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த குளிர்பெட்டிக்குச் சென்று 2 ஐஸ்கிரீம்களை வெளியே எடுத்து அவற்றுக்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு என்னையும் மைக்கையும் தன் அருகே வருமாறு அழைத்தார். நாம் மூவரும் சற்று காலார நடந்து வரலாம் என்று அவர் கூறினார். நாங்கள் ஒரு சில கார்களை சமாளித்து அத்தெருவை கடந்து ஒரு பெரிய புல்வெளியே வந்தடைந்தோம். அங்கு பல பெரியவர்கள் பேஸ்பால் விளையாடிக் கொண்டிருந்தனர். அங்கிருந்து ஒரு பிக்னிக் மேசையில் நாங்கள் அமர்ந்தோம். பணக்கார தந்தை எனக்கும் மைக்கிற்கும் ஐஸ்கிரீம்களை கொடுத்தார். வேலை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று அவர் எங்களிடம் கேட்டார். பரவாயில்லை என்று மைக் கூறினான். நானும் தலையாட்டி என் ஒப்புதலை தெரிவித்தேன். ஏதேனும் கற்றீர்களா என்று அவர் கேட்டார். மைக்கும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்தோம். பிறகு எங்கள் தோள்களை குலுக்கி விட்டுக்கொண்டு இல்லை என்று இருவரும் ஒரு சேர எங்கள் தலையை ஆட்டினோம். வாழ்வின் மாபெரும் பொறிகளில் ஒன்றில் சிக்கிக்கொள்வதை தவிர்த்தல். நீங்கள் இருவரும் சிந்திக்க துவங்குவது நல்லது. வாழ்வின் மாபெரும் படிப்பினைகளில் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள துவங்கவிருக்கிறீர்கள். அதை நீங்கள் கற்றால் மாபெரும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இல்லையென்றால் திருமதி மார்ட்டினைப் போலவும் இந்த பூங்காவில் பேஸ்பால் விளையாடிக் கொண்டிருக்கும் பெரும்பாலான மக்களைப் போலவும் ஆகிவிடுவீர்கள். அவர்கள் மிக குறைந்த பணத்திற்கு மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள். வேலை பாதுகாப்பு என்னும் பாயைக்குள் சிக்கிக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் 3 வார விடுமுறையையும் 45 வருட உழைப்பிற்கு பிறகு கிடைக்கவிருக்கும் ஒரு சொற்ப ஓய்வூதிய தொகையையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எண்ணம் உங்களை உற்சாகமூட்டுகிறதா என்றால் 1 மணி நேரத்திற்கு 25 சென்ட்ஸ் ஊதியம் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இவர்கள் அனைவரும் கடினமாக உழைக்கின்ற நல்ல மக்கள். இவர்களை நீங்கள் ஏளனம் செய்கிறீர்களா என்று நான் கேட்டேன். பணக்கார தந்தையின் முகத்தில் ஒரு புன்னகை அரும்பியது. திருமதி மார்ட்டின் எனக்கு ஒரு தாயை போன்றவர். நான் ஒருபோதும் அவரிடம் அவ்வளவு கொடுமையானவனாக நடந்து கொள்ள மாட்டேன். நான் அன்பில்லாதவன் போல் தோன்றக்கூடும். ஏனெனில் உங்கள் இருவருக்கும் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட என்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். குறுகிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் பெரும்பாலான மக்கள் ஒருபோதும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தை விரிவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் தாங்கள் எதில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. அவர் என்ன கூற முயற்சித்துக் கொண்டிருந்தார் என்பது புரியாமல் மைக்கும் நானும் அங்கே அமர்ந்திருந்தோம். அவரது குரல் கொடுமைத்தனத்தை வெளிப்படுத்தியது. ஆனிலும் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சித்ததை எங்களால் உணர முடிந்தது. பணக்கார தந்தை எங்களிடம் 1 மணி நேரத்திற்கு 25 சென்ட்ஸ் உங்களை உற்சாகம் தரவில்லையா? அது உங்கள் இதயத்தை சற்று வேகமாக துடிக்க செய்யவில்லையா என்று கேட்டார். இல்லை என்று நான் தலையாட்டினேன். ஆனால் அவர் கொடுக்க முன்வந்த பணம் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது தான் உண்மை. அது எனக்கு பெரிய பணமாக இருந்திருக்கும். அவரது முகத்தில் சிறிது விஷமத்தனம் வெளிப்பட்டு, சரி, 1 மணி நேரத்திற்கு $1 சம்பளம் தருகிறேன் என்று அவர் கூறினார். இப்போது என் இதயம் வேகமாக துடிக்க துவங்கியது. அவர் கூறுவதை ஏற்றுக்கொள், அவர் கொடுப்பதை வாங்கிக்கொள் என்று என் மூளை கூக்கலிட்டது. அவர் கூறியதை என்னால் நம்பவே முடியவில்லை. இருந்தாலும் நான் எதுவும் கூறாமல் அமர்ந்திருந்தேன். சரி, 1 மணி நேரத்திற்கு $2. எனது சிறிய மூளையும் இதயமும் வெடித்துவிடும் போல் இருந்தது. 1956 ஆண்டு. அந்த சமயத்தில் 1 மணி நேரத்திற்கு $2 ஊதியம் பெறுவது என்னை உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரச் சிறுவனாக ஆக்கியிருக்கும். அவ்வளோ பணத்தை சம்பாதிப்பதை பற்றி என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. அவர் கூறியதை ஏற்றுக்கொள்ள நான் விரும்பினேன். 1 மணி நேரத்திற்கு $2 ஊதியத்தை நான் ஒப்புக்கொள்ள விரும்பினேன். ஒரு புதிய சைக்கிள், புதிய பேஸ்பால் கையுறை என் கண்முன் தோன்றின. என் கையில் சில டாலர்கள் பழிச்சிடும்போது என் நண்பர்கள் என்னை வியப்புடன் பார்ப்பதும் என் மனக்கண்ணில் ஓடின. அத்தோடு ஜிம்மி அவனுடைய பணக்கார நண்பர்களும் இனிமேல் என்னை ஏழை என்று கூற முடியாது. ஆனால் நான் வாயடைத்து நின்றேன். ஐஸ்கிரீம் உருகி என் கையில் வடிந்து கொண்டிருந்தது. கண்களை அகல விரித்தபடி வெற்று மூளையுடன் தன்னை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த 2 சிறுவர்களை பணக்கார தந்தை பார்த்தார். அவர் எங்களை சோதித்துக் கொண்டிருந்தார். அவர் தருவதாக ஒப்புக்கொண்ட ஊதியத்தை ஏற்றுக்கொள்ள எங்களின் ஒரு பகுதி தயாராக இருந்ததை அவர் அறிந்தார். விலை கொடுத்து வாங்கப்படக்கூடிய ஒரு வெளிமையான மற்றும் மென்மையான பகுதி ஒவ்வொரு நபரிடம் இருந்ததை அவர் புரிந்து கொண்டார். அதே சமயத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு கடினமான பகுதி இருந்ததையும் அவர் புரிந்து கொண்டார். எந்த பகுதி அதிக வலிமையானது என்பதுதான் கேள்வி. சரி, 1 மணி நேரத்திற்கு $5. திடீரென்று நான் மௌனமானேன். ஏதோ மாறியிருந்தது. அவர் கொடுக்க முன்வந்த ஊதியம் மிகப்பெரியதாகவும் நம்பத்தகிரியதாகவும் இருந்தது. பெரியவர்கள் கூட அந்த சமயத்தில் அவ்வளவு பெரிய ஊதியத்தை பெறவில்லை. இருந்தாலும் நான் என் ஆர்வத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தேன். மெதுவாக நான் மைக்கை நோக்கி திரும்பினேன். அவனும் என்னை பார்த்தான். என் ஆன்மாவின் பலவீனமான பகுதி அமைதியடைந்தது. எனது ஆன்மாவின் விலை கொடுத்து வாங்க முடியாத பகுதி வெற்றி பெற்றது. மைக்கும் அதே நிலையை எட்டியிருந்தான் என்பதை நான் அறிந்தேன். பெரும்பாலான மக்களுக்கு ஒரு விலை இருக்கிறது. பயம், பேராசை ஆகிய மனித உணர்ச்சிகள்தான் அதற்கு காரணம். முதலில் பணமின்றி இருப்பது குறித்த பயம் கடினமாக உழைப்பதற்கு நம்மை ஊக்குவிக்கிறது. சம்பளக் காசோலை நம் கைக்கு வந்தவுடன் பேராசையும் ஆழ்விருப்பமும் நம்மை பற்றி கொள்கின்றன. பணத்தால் வாங்கக்கூடிய அனைத்து அற்புதமான பொருட்களையும் பற்றி நாம் சிந்திக்க துவங்குகிறோம். பிறகு இந்த மனப்போக்கு நிரந்தரமாகி விடுகிறது. என்ன மனப்போக்கு என்று நான் கேட்டேன்.
காலையில் எழுவது, வேலைக்கு செல்வது, கட்டணங்களைச் செலுத்துவது. காலையில் எழுவது, வேலைக்கு செல்வது, கட்டணங்களைச் செலுத்துவது. மக்களின் வாழ்க்கை எப்போதும் 2 உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பயம் மற்றும் பேராசைதான் அவை. அதிக பணத்தை அவர்களிடம் கொடுத்தால் அவர்கள் அதிகமாக செலவு செய்வர். வேறு ஏதேனும் ஒரு வழி இருக்கிறதா என்று மைக் கேட்டான். பணக்கார தந்தை மெதுவாக, ஆமாம், ஆனால் ஒரு சில மக்களே அதை கண்டுபிடிக்கின்றனர் என்று கூறினார். அது என்ன வழி என்று மைக் கேட்டான். என்னுடன் வேலை செய்வதிலிருந்து நீங்கள் இருவரும் அதை கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால்தான் உங்களிடமிருந்து ஊதியத்தை நான் பறித்தேன். அது என்ன வழி என்று கண்டுபிடிக்க எங்களுக்கு ஏதேனும் துப்புக் கொடுக்க முடியுமா? கடினமாக உழைத்து நாங்கள் களைத்துப் போயிருக்கிறோம், அதுவும் எந்த சம்பளமும் வாங்காமல் என்று மைக் கூறினான். உண்மையை கூறுவதுதான் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி என்று பணக்கார தந்தை கூறினார். நாங்கள் பொய்யேதும் கூறியவில்லை என்று நான் கூறினேன். நீங்கள் பொய் கூறுகிறீர்கள் என்று நான் கூறவில்லை. உண்மையை கூற வேண்டும் என்றுதான் நான் கூறினேன் என்று பணக்கார தந்தை பதிலடி கொடுத்தார். எதை பற்றிய உண்மை என்று நான் கேட்டேன். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது பற்றிய உண்மை. நீங்கள் அது பற்றி வேறு யாரிடமும் கூற வேண்டியதில்லை. உண்மையை நீங்கள் வெறுமனே உங்களிடம் ஒத்துக்கொண்டால் போதும் என்று அவர் விளக்கினார். இந்த பூங்காவில் உள்ள மக்கள் உங்களிடம் வேலை பார்க்கும் ஊழியர்கள் திருமதி மார்ட்டின் ஆகியோர் அவ்வாறு செய்வதில்லையா என்று நான் கேட்டேன். அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. மாறாக பணம் இல்லாதது குறித்த பயம் அவர்களிடம் இருக்கிறது. அதை அவர்கள் பகுத்தறிவு ரீதியாக எதிர்கொள்வதில்லை. தங்கள் மூளையை உபயோகிப்பதற்கு பதிலாக அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்கின்றனர். ஒரு சில டாலர்கள் பணம் கைக்கு வந்ததும் மகிழ்ச்சி, விருப்பம், பேராசை ஆகிய உணர்ச்சிகள் மீண்டும் அவர்களிடம் தலை தூக்கி விடுகின்றன. அவர்கள் சிந்தித்து நடந்து கொள்வதற்கு பதிலாக மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்கின்றனர். அப்படியானால் அவர்களது உணர்ச்சிகள் அவர்களின் மூளையை கட்டுப்படுத்துகிறது என்று கூறுகிறீர்களா என்று மைக் கேட்டான். ஆமாம், தாங்கள் எவ்வாறு உணர்கிறோம் என்பது பற்றிய உண்மையை ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் உணர்வுகளுக்கு செயல்விடையளித்து சிந்திக்க தவறுகின்றனர். அவர்களிடம் பயம் குடிகொண்டிருப்பதால் அவர்கள் வேலைக்கு செல்கின்றனர். அதிலிருந்து கிடைக்கும் பணம் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் என்று நம்புகின்றனர். ஆனால் அது அவ்வாறு நிகழ்வதில்லை. அந்த பயம் தொடர்ந்து அவர்களை ஆட்டிவிட்டு மீண்டும் வேலைக்கு செல்லும்படி வற்புறுத்துகிறது. பணம் தங்கள் பிரச்சனையை தீர்க்கும் என்று மீண்டும் நம்பி தங்களை அமைதிப்படுத்திக் கொள்கின்றனர். வேலை செய்வது, பணம் சம்பாதிப்பது, வேலை செய்வது, பணம் சம்பாதிப்பது என்ற பொறியில் அவர்களது பயம் அவர்களை சிக்க வைத்து விடுகிறது. இவ்வாறு வேலை செய்து பணம் சம்பாதிப்பதன் மூலம் தங்கள் பயம் போய்விடும் என்று நினைக்கின்றனர். ஆனால் எவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் எழுந்திருக்கும் போது பழைய பயமும் அவர்களோடு சேர்ந்து விழித்து விடுகிறது. கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த பயம் அவர்களை இரவு நெடுங்கையிலும் கண்விழிக்கும்படி செய்கிறது. கவலையும் குழப்பமும் அவர்களை வாட்டி எடுக்கும்படி செய்கிறது. எனவே தங்களுக்கு கொடுக்கப்படும் சம்பள காசோலை தங்கள் ஆன்மாவை வதைத்தெடுக்கும் பயத்தை கொல்லும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் மீண்டும் தங்கள் வேலைக்கு செல்கின்றனர். பணம் அவர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றிய உண்மையை கூற அவர்கள் மறுக்கின்றனர். அவர்களது உணர்ச்சிகளும் ஆன்மாக்களும் பணத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அவரது வார்த்தைகள் எங்கள் தலையில் ஏறுவதற்காக பணக்கார தந்தை அமைதியாக சமர்ந்திருந்தார். அவர் கூறியது என் காதில் விழுந்தது. ஆனால் அவர் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பெரியவர்கள் ஏன் அவசரமாக வேலைக்கு ஓடுகின்றார்கள் என்று நான் அடிக்கடி வியந்திருக்கிறேன். அவர்களின் அவசர ஓட்டம் அவ்வளவு குதாகுலமான ஒன்றாக எனக்கு தோன்றவில்லை. அவர்கள் எப்போதும் அவ்வளவு மகிழ்ச்சியாக தென்படவில்லை. ஆனிலும் ஏதோ ஒன்று தொடர்ந்து அவர்களை ஓட வைத்துக் கொண்டிருந்தது. தான் எங்களிடம் பேசிக் கொண்டிருந்ததை பற்றி நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொண்டோம் என்பதை உணர்ந்த பணக்கார தந்தை, நீங்கள் அந்த பொறியில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு உண்மையிலேயே கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வெறுமனே பணக்காரனாக இருப்பதை அல்ல. ஏனெனில் பணக்காரனாக இருப்பது பிரச்சனைகளை தீர்க்காது. பணக்காரனாக இருப்பது பிரச்சனைகளை தீர்க்காதா என்று நான் ஆச்சரியமாக கேட்டேன். இல்லை, அது பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை. தீராத ஆசை என்னும் உணர்ச்சியை பற்றி நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அதை சிலர் பேராசை என்று அழைக்கிறார்கள். ஆனால் நான் தீராத ஆசை என்று அதை அழைக்க விரும்புகிறேன். அதிக சிறப்பான, அதிக அழகான, அதிக குதாகுலமான அல்லது அதிக உற்சாகம் தரக்கூடிய ஏதேனும் ஒன்றின் மீது தீராத ஆசை கொள்வதில் எந்த தவறும் இல்லை. எனவே தீராத ஆசையின் காரணமாக மக்கள் பணத்திற்காக வேலை செய்கின்றனர். பணத்தால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியின் காரணமாக அவர்கள் பணத்தின் மீது தீராத ஆசை கொண்டிருக்கின்றனர். ஆனால் பணம் கொண்டு வருகிற மகிழ்ச்சி தற்காலிகமானது. பிறகு அதிக மகிழ்ச்சி, அதிக இன்பம், அதிக சௌகரியம் மற்றும் அதிக சௌகரியத்திற்கு அவர்களுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. எனவே பயம் மற்றும் தீராத ஆசையினால் பிரச்சனைக்காலாகி இருக்கும் தங்கள் ஆன்மாக்களுக்கு பணம் இதமளிக்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து அவர்கள் வேலை செய்கின்றனர். ஆனால் பணம் அதை சாதிக்கவில்லை. பணக்காரர்களும் இதை செய்கின்றனரா என்று மைக் கேட்டான். அவர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. வாஸ்தவத்தில் பல பணக்காரர்கள் பணக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் தீராத ஆசை அல்ல, மாறாக பயம்தான். ஏழையாக இருப்பது குறித்த பயத்தை பணம் போக்கிவிடும் என்று அவர்கள் நம்புகின்றனர். எனவே அவர்கள் ஏராளமான பணத்தை குவிக்கின்றனர். ஆனால் தங்கள் பயம் மேலும் மோசமாவதை அவர்கள் காண்கின்றனர். இப்போது பணத்தை இழப்பது குறித்த பயம் அவர்களை பிடித்துக் கொள்கிறது. ஏராளமான பணம் இருந்தும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பல நண்பர்கள் எனக்கு இருக்கின்றனர்.
ஏழையாக இருந்தபோது கொண்டிருந்த பயத்தை விட பல கோடி டாலர்கள் தங்கள் வசம் இருக்கும்போது அதிக பயத்தை கொண்டிருக்கும் மக்களை எனக்கு தெரியும். அதை இழப்பது குறித்து அவர்கள் பயந்து நடுங்கி போயுள்ளனர். பணக்காரனாக ஆவதற்கு அவர்களை உந்தித்தள்ளிய பயம் மோசமடைந்தது. அவர்களது ஆன்மாவின் பலவீனமான பகுதியின் கூக்குரல் அது. பணம் அவர்களுக்கு பெற்று தந்திருந்த பெரிய வீடுகளையும் கார்களையும் உயர்ந்த வாழ்க்கையையும் அவர்கள் இழக்க விரும்பவில்லை. தங்கள் பணம் முழுவதையும் இழந்தால் தங்கள் நண்பர்கள் என்ன கூறுவார்களோ என்று அவர்கள் கவலைப்படுகின்றனர். பணக்காரர்களாக தோன்றுகின்ற அதிக பணத்தை கொண்டிருக்கின்ற பலர் உணர்ச்சி ரீதியாக அதிக மனச்சோர்வுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் ஆளாகியுள்ளனர். அப்படியென்றால் ஒரு ஏழை மனிதன் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறானா என்று நான் கேட்டேன். இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. பணத்துடன் அதிக ஒட்டுதல் கொண்டுள்ளது எவ்வளவு பெரிய மனநோயோ அதேபோல் பணத்தை தவிர்ப்பதும் ஒரு உளநோய்தான் என்று பணக்கார தந்தை கூறினார். அப்போது ஒரு வயதான பிச்சைக்காரர் ஒருவர் எங்கள் மேசையை கடந்து சென்று அங்கிருந்த பெரிய குப்பை தொட்டியை தொழாவிக் கொண்டிருந்தார். நாங்கள் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பெரும் ஆர்வத்தோடு நாங்கள் மூவரும் அவரை கவனித்தோம். பணக்கார தந்தை தன் பாக்கெட்டிலிருந்து $1 பணத்தை எடுத்து அந்த வயதான மனிதரை நோக்கி கையசைத்தார். பணத்தை கண்டவுடன் அந்த மனிதர் உடனடியாக ஓடி வந்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு பணக்கார தந்தைக்கு நன்றி கூறிவிட்டு தனக்கு கிடைத்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் குடித்து வியந்து கொண்டு உற்சாகமாகவும் வேகமாகவும் அங்கிருந்து சென்றார். இவர் எனது பெரும்பாலான ஊழியர்களிலிருந்து அதிகம் வேறுபட்டவர் அல்ல. எனக்கு பணத்தில் அவ்வளவு ஆர்வமில்லை என்று கூறுகின்ற பலரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் 8 மணி நேரம் வேலை செய்கின்றனர். அது உண்மையை மறப்பதாகும். அவர்களுக்கு பணத்தில் ஆர்வமில்லை என்றால் அவர்கள் ஏன் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர்? பணத்தை குவித்து வைத்திருக்கின்ற ஒருவனை விட அத்தகைய சிந்தனை அதிகப்படியான மனநோயாகும். எனக்கு பணத்தில் அவ்வளவு ஆர்வமில்லை என்று கூறுகின்ற பலரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் 8 மணி நேரம் வேலை செய்கின்றனர். என் பணக்கார தந்தை கூறுவதை கேட்டு நான் அங்கு அமர்ந்திருந்த போது எனக்கு பணத்தில் அவ்வளவு ஆர்வமில்லை என்று என் ஏழை தந்தை எண்ணற்ற முறை என்னிடம் கூறியது என் மனதில் பளிச்சது. அவர் அந்த வார்த்தைகளை அடிக்கடி கூறினார். என் வேலையை நான் மிகவும் நேசிப்பதால் நான் வேலை செய்கிறேன் என்று அதற்கு சாக்குப்போக்கு ஒன்றையும் வைத்திருந்தார். இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனைத்து வகையான பயமும் பேராசையும் மறையும் வரை நாங்கள் பணத்திற்காக வேலை செய்யக்கூடாதா என்று நான் கேட்டேன். இல்லை, அது கால விரயமாகிவிடும். உணர்ச்சிகள் தான் நம்மை மனிதர்களாக வைத்திருக்கின்றன. உணர்ச்சி என்பது நம்மை உந்தித்தள்ளுகின்ற ஆற்றலை குறிக்கிறது. உங்கள் உணர்ச்சிகளை பற்றி உண்மையாக இருங்கள். உங்கள் மனதையும் உணர்ச்சிகளையும் உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு பதிலாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துங்கள். இது எப்படி காணும் என்று மைக் மலைத்தான். நான் சற்று முன் கூறியதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது காலப்போக்கில் அதிக அர்த்தம் வாய்ந்ததாக அமையும். உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வதற்கு பதிலாக உங்கள் உணர்ச்சிகளை கண்காணிப்பவர்களாக இருங்கள். தங்களது உணர்ச்சிகள் தான் தங்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை பெரும்பாலான மக்கள் அறிவதில்லை. உங்கள் உணர்ச்சிகள் வெறுமனே உங்கள் உணர்ச்சிகள் மட்டுமே. நீங்கள் சொந்தமாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணக்கார தந்தை கூறினார். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை உங்களால் கூற முடியுமா என்று நான் கேட்டேன். நிச்சயமாக. நான் ஒரு வேலையை தேடி கண்டுபிடிக்கதாகும் என்று ஒருவர் கூறும்போது பொதுவாக அவரது உணர்ச்சிதான் அங்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. பணம் இல்லாமல் இருப்பது குறித்த பயம்தான் அந்த எண்ணத்தை உருவாக்குகிறது என்று பணக்கார தந்தை பதிலளித்தார். வீட்டுச் செலவுக்கு பணம் மக்களுக்கு தேவைதானே என்று நான் கேட்டேன். நிச்சயமாக பணம் தேவை, ஆனால் பயம்தான் அடிக்கடி அவர்களுக்காக சிந்திக்கிறது என்றுதான் நான் கூறுகிறேன், அவ்வளவுதான் என்று கூறி பணக்கார தந்தை புன்னகைத்தார். எனக்கு புரியவில்லை என்றான் மைக். எடுத்துக்காட்டாக, போதுமான பணம் இல்லை என்ற பயம் தலை தூக்கும் போது உடனடியாக ஒரு வேலை தேடி ஓடுவதற்கு பதிலாக அவர்கள் தங்களிடம் இக்கேள்வியை கேட்கலாம். ஒரு வேலை இந்த பயத்திற்கு நிரந்தர தீர்வாக அமையுமா? இல்லை என்பதுதான் இதற்கான விடை என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஒரு வேலை ஒரு நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வு. சற்று குழம்பி போன நான் அவரது பேச்சில் குறுக்கிட்டு, ஆனால் என் தந்தை எப்போதும் சிறந்த மதிப்பெண்களுடன் பட்டங்குரலனால் ஒரு சீரான வேலையை உன்னால் தேடிக்கொள்ள முடியும் என்று கூறுகிறாரே என்று கூறினேன். அவர் அப்படி கூறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். பெரும்பாலான மக்கள் அதை தான் பரிந்துரைக்கின்றனர். அது பெரும்பாலான மக்களுக்கு நல்ல பாதையாகவே இருக்கிறது. ஆனால் மக்கள் அப்படி பரிந்துரைப்பதற்கு அவர்களது பயம்தான் அடிப்படை காரணம். என் தந்தை பயப்படுவதால் அவ்வாறு கூறுகிறாரா? ஆமாம், நீ போதுமான பணம் சம்பாதிக்க மாட்டாய் என்றும் சமுதாயத்தின்குள் நீ பொருந்த மாட்டாய் என்றும் அவர் பெரிதும் பயப்படுகிறார். நான் கூறுவதை தவறாக எடுத்துக்கொள்ளாதே. அவர் உன்னை நேசிக்கிறார். நீ மிகச் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கல்வியும் ஒரு வேலையும் அவசியம் என்பதை நானும் நம்புகிறேன். ஆனால் அது பயத்தை கையாளாது. சில டாலர் காலத்தை சம்பாதிப்பதற்காக உன் தந்தையை காலையில் கண்விழிக்கச் செய்யும் அதே பயம்தான் நீ பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று அவர் உறுதியாக இருப்பதற்கும் காரணம். அப்படியென்றால் நீங்கள் எனக்கு எதை பரிந்துரைக்கிறீர்கள்? பணத்தை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக பணத்தின் சக்தியை திறம்பட பயன்படுத்துவது எப்படி என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இதை பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. இதை நீ கற்றுக்கொள்ளாவிட்டால் பணத்திடம் நீ ஒரு அடிமையாக ஆகிவிடுவாய்.
அவர் கூறியது ஒரு வழியாக எனக்கு புரியத் தொடங்கியது. நாங்கள் எங்கள் கண்ணோட்டங்களை விரிவுபடுத்தி திருமதி மார்ட்டினை போன்றவர்களால் பார்க்க முடியாதவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் பயன்படுத்திய எடுத்துக்காட்டுகள் அந்த நேரத்தில் கொடூரமானவைகளாக தோன்றினாலும் அவற்றை நான் என்றும் மறக்கவில்லை. என் பார்வை அன்று விரிவடைந்தது. பெரும்பாலான மக்கள் சிக்கிக் கொள்ளும் பொறியை நான் பார்க்க தொடங்கினேன். இறுதியில் நம் அனைவரும் ஊழியர்கள்தான். நாம் வெவ்வேறு நிலைகளில் வேலை செய்கிறோம், அவ்வளவுதான். பயம் மற்றும் தீராத ஆசை எனும் 2 உணர்ச்சிகளால் விளைவிக்கப்படுகின்ற பொறிக்குள் சிக்குவதை நீங்கள் இருவரும் தவிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவற்றை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வெறுமனே பணத்தை குவிப்பதை பற்றி உங்களுக்கு கற்றுத்தருவதில் எனக்கு ஆர்வமில்லை. அது பயத்தையோ அல்லது தீராத ஆசையையோ கையாள உதவாது. முதலில் பயத்தையும் தீராத ஆசையையும் கையாளாமல் நீங்கள் பணக்காரர்களாக ஆகிவிட்டால் அதிக சம்பளம் வாங்குகின்ற ஓர் அடிமையாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். அப்படி அந்த பொறிக்குள் சிக்கிக் கொள்வதை தவிர்ப்பது எப்படி என்று நான் கேட்டேன். ஏழ்மை அல்லது பொருளாதார பிரச்சினைக்கான முக்கிய காரணம் பயமும் அறியாமையும் தானே தவிர பொருளாதாரமோ அரசாங்கமோ அல்லது பணக்காரர்களோ அல்ல. மக்கள் சுயமாக உருவாக்கிக் கொள்கின்ற பயமும் அறியாமையும் தான் அவர்களை அப்பொறிக்குள் சிக்க வைக்கின்றன. எனவே நீங்கள் இருவரும் கல்லூரிக்கு சென்று பட்டம் பெறுங்கள். பொறியில் சிக்காமல் இருப்பது எப்படி என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். புதிரின் அனைத்து அம்சங்களும் இப்போது புலப்பட துவங்கி இருந்தன. உயர்வாக கல்வி கற்ற எனது தந்தை ஒரு நல்ல வேலையில் இருந்தார். ஆனால் பணத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையோ அல்லது அதை பற்றிய பயத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையோ கல்லூரி அவருக்கு ஒருபோதும் கற்றுக் கொடுத்திருக்கவில்லை. 2 தந்தையரிடமிருந்து வெவ்வேறு முக்கியமான விஷயங்களை என்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெளிவாக புரிந்தது. பணமின்மை குறித்த பயத்தை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். பணம் குறித்த தீராத ஆசை எப்படி நமது சிந்தனையை பாதிக்கிறது என்று மைக் கேட்டான். சம்பள உயர்வு கொடுத்து நான் உங்களுக்கு ஆசை காட்டியபோது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? உங்களுடைய ஆசைகள் அதிகரித்தது உங்களுக்கு தெரிந்ததா? நாங்கள் இருவரும் அதை ஆமோதித்து தலையசைத்தோம். உங்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் பதிலை தாமதப்படுத்தி உங்களால் சிந்திக்க முடிந்தது. அது மிகவும் முக்கியம். பயம், பேராசை ஆகிய உணர்ச்சிகள் நம்மிடம் எப்போதும் இருக்கும். இப்போதிலிருந்து அந்த உணர்ச்சிகளை உங்கள் நலனுக்காக பயன்படுத்த துவங்குங்கள். உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்த நீங்கள் அனுமதிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் பயத்தையும் பேராசையையும் தங்களுக்கு எதிராக பயன்படுத்துகின்றனர். அதுதான் அறியாமையின் துவக்கம். பயம் மற்றும் பேராசை ஆகிய உணர்ச்சிகளின் காரணமாக பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பள காசோலைகளையும் சம்பள உயர்வுகளையும் வேலை பதுக்காப்பையும் துரத்திக் கொண்டு வாழ்கின்றனர். அந்த உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள எண்ணங்கள் தங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றனவா என்று தங்களை கேட்டுக்கொள்ள தவறுகின்றனர். ஒரு கழுதைக்கு சொந்தக்காரன் அதன் மூக்கின் அருகே ஒரு கேரட்டை பிடித்துக்கொண்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு போவதைப் போன்றது இது. அவன்தான் விரும்பிய இடத்திற்கு செல்லக்கூடும். ஆனால் அக்கழுதை ஒரு மாயையை துரத்தி கொண்டு செல்கிறது. அடுத்த நாளும் அக்கழுதைக்கு இன்னொரு கேரட் மட்டுமே கிடைக்கும். ஒரு புதிய பேஸ்பால் கையுறை, சாக்லேட், விளையாட்டு சாமான்கள் ஆகியவற்றை நான் மனதில் நினைத்து பார்க்கும் கணத்தில் அதுவும் ஒரு கழுதைக்கான கேரட்டை போன்றதுதானா என்று மைக் கேட்டான். ஆமாம், உனக்கு வயது ஏற ஏற உன்னுடைய விளையாட்டுப் பொருட்கள் அதிக விலை மதிப்புள்ளவையாக ஆகும். ஒரு புதிய கார், ஒரு சொகுசு படகு, உன் நண்பர்களை பெருமூச்சு இழ வைப்பதற்கு ஒரு பெரிய வீடு போன்றவற்றை கூறலாம். பயம் உன்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறது. தீராத ஆசை உன்னை வரவேற்று அரவணைக்கிறது. அதுதான் நீ சிக்கக்கூடிய பொறி என்று பணக்கார தந்தை கூறினார். அப்படியென்றால் அதற்கு விடை என்ன என்று மைக் கேட்டான். அறியாமைதான் பயத்தையும் தீராத ஆசையையும் தீவிரப்படுத்துகிறது என்பதால் ஏராளமாக பணம் படைத்த பணக்காரர்களிடம் பணம் அதிகரிக்க அதிகப்படியான பயம் அவர்களிடம் குடியேறுகிறது. பணம்தான் கேரட். அது ஒரு மாயை. அந்த கழுதையால் முழு படத்தையும் பார்க்க முடிந்தால் கேரட்டை துரத்தி செல்வதை பற்றி அது யோசிக்கும். மனித வாழ்க்கையானது அறியாமைக்கும் மாயைக்கும் இடையே நடக்கும் ஒரு போராட்டம் என்று பணக்கார தந்தை மேலும் விளக்கினார். ஒருவன் தகவல் மற்றும் சுய அறிவுக்கான தேடலை நிறுத்தும்போது அறியாமை அவனுள் குடியேறுகிறது. அந்த போராட்டம் கணத்துக்கு கணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பள்ளிக்கூடம் மிகவும் முக்கியம். சமூகத்தில் ஒரு பெரும் பங்காற்றுவதற்கு, ஒரு திறமையை அல்லது தொழிலை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பள்ளிக்கு செல்கிறீர்கள். ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஆசிரியர்கள், டாக்டர்கள், இயந்திர பழுதுபடுனர்கள், ஓவியர்கள், சமையல்காரர்கள், வியாபாரிகள், காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள், இராணுவ வீரர்கள் ஆகியோரின் சேவை தேவை. சமூகம் தழைப்பதற்கு பள்ளிகள் இவர்களை பயிற்றுவிக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக பள்ளிக்கூடம் ஒரு துவக்கம் அன்று, ஒரு முடிவு என்பதை பலரும் உணர்ந்து கொண்ட தவறுகின்றனர் என்று பணக்கார தந்தை கூறினார். அங்கு ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. பணக்கார தந்தை புன்னகைத்து கொண்டதம்தார். அன்று அவர் கூறிய அனைத்தையும் நான் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பெரும்பாலான சிறந்த ஆசிரியர்களின் போதனைகளைப் போலவே அவருடைய வார்த்தைகள் தொடர்ந்து பல வருடங்களாக கற்பித்து வந்தன. நான் இன்று சற்று கொடுமைக்காரனாக நடந்து கொண்டேன். ஆனால் இந்த உரையாடலை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திருமதி மார்ட்டினை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். அந்த கழுதையையும் எப்போதும் நினைவில் இருத்துங்கள். பயமும் தீராத ஆசையும் உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்துகின்றன என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லாவிட்டால்
வாழ்வின் மாபெரும் பொறிக்குள் அவை உங்களை சிக்க வைத்துவிடும் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். உங்கள் கனவுகளை நனவாக்க ஒருபோதும் முயற்சிக்காமல் பயத்திலேயே உங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவிடுவது கொடுமையானது. உங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு பணம் உங்களுக்கு உதவும் என்ற நம்பிக்கையில் பணத்திற்காக கடினமாக உழைப்பதும் கொடுமையானதுதான். செலுத்த வேண்டிய கட்டண பாக்கிகள் குறித்த பயத்தில் நடு இரவில் திடுக்கிட்டு கண்விழிப்பது ஒரு மோசமான வாழ்க்கை. சம்பள காசோலையின் அளவு உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் விதத்தில் வாழ்வது உண்மையில் ஒரு வாழ்க்கையே அல்ல. ஒரு வேலை உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதாக நீங்கள் நினைப்பது உங்களிடமே நீங்கள் பொய் உரைப்பதை போன்றது. அது கொடுமையானது. அந்த பொறியை தான் நீங்கள் இருவரும் தவிர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பணம் எவ்வாறு மக்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அது உங்களுக்கு நிகழ அனுமதித்து விடாதீர்கள். பணம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள். ஒரு பேஸ்பால் பந்து எங்கள் மேசைக்கடியில் உருண்டு வந்தது. பணக்கார தந்தை அதை தூக்கி அங்கிருந்த குழுவினரை நோக்கி எறிந்தார். அறியாமைக்கும் பேராசைக்கும் பயத்திற்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கிறது என்று நான் கேட்டேன். பணத்தை பற்றிய அறியாமைதான் பேராசையையும் பயத்தையும் உருவாக்குகின்றது. சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். தன் குடும்பத்தை நன்றாக வாழ வைக்க விரும்புகின்ற ஒரு மருத்துவர் தன் கட்டணத்தை உயர்த்துகிறார். அதன் மூலமாக மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான செலவு அதிகரிக்கிறது. இது ஏழைகளை அதிகமாக பாதிக்கிறது. எனவே பணம் படைத்தவர்களை விட அவர்கள் மோசமான ஆரோக்கியத்துடன் இருக்கின்றனர். மருத்துவர்கள் தங்கள் கட்டணங்களை உயர்த்துவதால் வழக்கறிஞர்களும் தங்கள் கட்டணங்களை உயர்த்துகின்றனர். வழக்கறிஞர்களின் கட்டண உயர்வினால் பள்ளி ஆசிரியர்கள் அதிக சம்பளம் கேட்கின்றனர். இது நமது வரிகளை அதிகரிக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக தொடர்கிறது. விரைவில் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே ஒரு பெரும் இடைவெளி உருவாகி சமூக சிக்கல் அதிகரிக்கிறது. இது இன்னொரு நாகரிகம் சிதைவுறுவதற்கு வழிவகுக்கும். பணம் இருப்பவர்களுக்கும் பணம் இல்லாதவர்களுக்கும் இடையே கட்டுப்படுத்த முடியாத ஒரு இடைவெளி உருவாகும்போது மாபெரும் நாகரிகங்கள் தவிடுபொடியாவதை வரலாறு நிரூபிக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அமெரிக்காவும் இதே சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏனெனில் வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை. நாம் வெறுமனே வரலாற்று சிறப்புமிக்க தேதிகளையும் பெயர்களையும் நினைவில் பதிய வைக்கிறோமே தவிர அதிலிருந்து பாடம் எதையும் கற்றுக்கொள்வதில்லை. விலைவாசி அதிகரிக்கத்தான் வேண்டும் இல்லையா என்று நான் கேட்டேன். கற்றறிந்தவர்கள் நிறைந்த சமுதாயத்தில் சிறப்பாக ஆட்சி செய்கின்ற ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது விலைவாசி உண்மையில் குறையதான் வேண்டும். இது கோட்பாட்டு ரீதியாக மட்டுமே உண்மையாகிறது. விலைவாசி உயர்வதற்கு காரணம் அறியாமையால் விளைகின்ற பயமும் பேராசையும்தான். பணத்தை பற்றி பள்ளிகள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தால் விலைவாசி குறையும். ஆனால் பணத்தின் சக்தி திறம்பட பயன்படுத்துவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக பணத்திற்காக வேலை செய்வது எப்படி என்பதை மட்டுமே பள்ளிகள் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஆனால் நிதி நிர்வாகத்தை கற்றுக் கொடுக்கும் கல்லூரிகள் இருக்கதானே அல்லவா? நான் நிர்வாகவியலில் முதுகலை பட்டம் பெற வேண்டும் என்று நீங்கள் என்னை ஊக்குவித்தீர்கள் இல்லையா என்று மைக் கேட்டான். ஆமாம், ஆனால் இந்த வணிகக் கல்லூரிகளும் மக்களின் நவநாகரிகமான கணக்காளர்களாக உருவாவதற்கு மட்டுமே பயிற்சி அளிக்கின்றன. இக்கல்லூரிகளிலிருந்து பட்டம் பெற்று வெளிவரும் மக்கள் செய்வது வெறுமனே செலவின் அழியை ஆய்வு செய்வதும் ஊழியர்களை வேலையை விட்டு நீக்குவதும் வியாபாரத்தை கொல்வதுமாகத்தான் இருக்கிறது. நானும் இப்படிப்பட்டவர்களை வேலைக்கு நியமிப்பதால் எனக்கு இவ்விஷயம் நன்றாக தெரியும். செலவை குறைப்பதை பற்றியும் விலைகளை உயர்த்துவதை பற்றியும் மட்டுமே அவர்கள் சிந்திக்கின்றனர். இது அதிக பிரச்சனைகளை தான் உருவாக்குகிறது. வியாபார செலவின் அழியை ஆய்வு செய்வது முக்கியம்தான். அதிக பேருக்கு இது பற்றி அறிவு இருந்தால் நல்லதுதான். ஆனால் இது மட்டுமே வியாபாரம் அல்ல என்று பணக்கார தந்தை கோபமாக கூறினார். அப்படியானால் இதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று மைக் கேட்டான். ஆமாம், சிந்திக்க உன்னுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்து. உணர்ச்சி வசப்பட்டு சிந்திக்காதே. சம்பளமின்றி வேலை பார்ப்பதற்கு ஒப்புக்கொண்டதில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய போது எனக்கு நம்பிக்கை கீற்று தென்பட்டது. அதிக பணம் கொடுப்பதாக நான் உங்களுக்கு ஆசை காட்டிய போதும் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய போது நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் சிந்திக்க கற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்பதுதான் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி. இந்த அடி எவ்வாறு முக்கியம் என்று நான் கேட்டேன். இதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு. நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் கிட்டத்தட்ட எல்லோரும் புறக்கணிக்கின்ற ஒரு இடத்திற்கு நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். நீங்கள் என்னுடன் வந்தால் பணத்திற்காக வேலை செய்வது என்ற யோசனையை கைவிட்டு பணம் உங்களுக்காக வேலை செய்வதை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். இங்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறதா என்று நான் கேட்டேன். ஆமாம், அந்த முச்செடிகள் நிறைந்த வெளிதான் நமது பயமும் பேராசையும். நமது எண்ணங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பயத்தையும் பலவீனத்தையும் தேவையையும் எதிர்கொள்வதுதான் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி என்று பணக்கார தந்தை கூறினார். நமது எண்ணங்களை தேர்ந்தெடுப்பதா? அப்படியானால் என்ன
என்று மைக் குழப்பத்துடன் கேட்டான். ஆமாம், நமது உணர்ச்சிகளுக்கு செயல்விடை அளிப்பதற்கு பதிலாக நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதை தேர்ந்தெடுப்பதுதான். செலவுக்கு பணம் இல்லாமல் போவது உனக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதால் காலையில் எழுந்து வேலைக்கு செல்வதற்கு பதிலாக கடினமாக உழைப்பதுதான் இப்பிரச்சனைக்கான தீர்வா என்று உன்னிடம் நீயே கேட்டுக்கொள். அறிவுபூர்வமாக சிந்திக்க பெரும்பாலான மக்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். மாறாக அவர்கள் தங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நோக்கி ஓடுகிறார்கள். பயம்தான் இங்கு அவர்களை கட்டுப்படுத்துகிறது. உன் எண்ணங்களை தேர்ந்தெடுப்பது என்று நான் இதைதான் கூறுகிறேன். அதை நாங்கள் எவ்வாறு செய்வது என்று மைக் கேட்டான். அதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன். காலையில் எழுந்து அவசரமாக குறித்துவிட்டு வேலைக்கு ஓடுவது போல் உணர்ச்சி வேகத்தில் நடந்து கொள்வதற்கு பதிலாக எண்ணங்களை தேர்ந்தெடுப்பதை பற்றி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன். நான் முன்பு கூறியது உனக்கு நினைவிருக்கிறதா? ஒரு வேலை என்பது ஒரு நீண்டகால பிரச்சனைக்கான ஒரு தற்காலிக தீர்வுதான். பெரும்பாலான மக்களின் மனத்தில் ஒரே ஒரு பிரச்சனைதான் இருக்கிறது. அது ஒரு குறுகிய கால பிரச்சனையும் கூட. மாத இறுதியில் செலுத்த வேண்டிய கட்டணங்கள்தான் அது. பணம் அல்லது பணத்தை பற்றிய பயமும் அறியாமையும் தான் அவர்களது வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. அவர்கள் தங்கள் பெற்றோர்கள் செய்ததை செய்கின்றனர். வேறு வழி ஏதேனும் இருக்கிறதா என்று தங்களை கீட்டுக்கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து பணத்திற்காக வேலைக்கு செல்கின்றனர். இப்போது அவர்களது மூளைக்கு பதிலாக அவர்களது உணர்ச்சிகள் அவர்களது சிந்தனையை கட்டுப்படுத்துகின்றன. மூளையால் கட்டுப்படுத்தப்படும் சிந்தனைக்கும் உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படும் சிந்தனைக்கும் இடையே என்ன வேறுபாடு என்று உங்களால் கூற முடியுமா என்று மைக் கேட்டான். நிச்சயமாக, இதை நான் எல்லா நேரத்திலும் கேள்விப்படுகிறேன். எல்லோரும் வேலை பார்த்தாக வேண்டும். பணக்காரர்கள் அனைவரும் குறுக்கு புத்திக்காரர்கள். இன்னொரு வேலை எனக்கு கிடைக்கும். சம்பள உயர்வுக்கு நான் தகுதியானவன்தான். யாரும் என்னை வற்புறுத்த முடியாது. இது பாதுகாப்பான வேலையாக இருப்பதால் இது எனக்கு பிடித்திருக்கிறது போன்ற பல விமர்சனங்களை நான் அடிக்கடி செவிமடுக்கிறேன். ஆனால் யாரும் நான் இங்கு எதையேனும் கவனிக்காமல் அல்லது கண்டு கொள்ளாமல் இருக்கிறேனா என்று கேட்பதில்லை. இது நீ உணர்ச்சி ரீதியான சிந்தனையிலிருந்து விடுபட்டு தெளிவாக சிந்திப்பதற்கு உனக்கு நேரத்தை கொடுக்கிறது என்று பணக்கார தந்தை கூறினார். நாங்கள் மீண்டும் கடைக்கு திரும்பிச் சென்றோம். அப்போது பணக்காரர்கள் உண்மையிலேயே பணத்தை உருவாக்குவதாக பணக்கார தந்தை கூறினார். அவர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை என்று விளக்கினார். பணத்தை உருவாக்குவதாக நினைத்துக்கொண்டு நானும் மைக்கும் ஈயத்தை காய்ச்சி 5 சென்ட் நாணயங்களை உருவாக்கிய போது கிட்டத்தட்ட பணக்காரர்கள் சிந்திக்கும் அதே விதத்தில் எங்கள் சிந்தனை அமைந்திருந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அரசாங்கமும் வங்கிகளும் பணத்தை உருவாக்கினால் அது சட்டப்பூர்வமானது. அதையே நாங்கள் செய்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது. எதுவும் இல்லாமலேயே சட்டப்பூர்வமாக பணத்தை உருவாக்குவதற்கான வழிகள் இருப்பதாக பணக்கார தந்தை எங்களிடம் கூறினார். பணம் என்பது ஒரு மாயை. அது கழுதைக்கு காட்டப்படும் கேரட் போன்றது என்றும் அவர் விளக்கினார். பயம், பேராசை ஆகியவற்றினால்தான் கோடிக்கணக்கான மக்கள் பணம் என்னும் மாயையில் கட்டுண்டு கிடக்கின்றனர். ஆனால் பணம் உண்மையானது அல்ல, அது உருவாக்கப்படுகின்ற ஒன்று என்பதை மக்கள் உணர்வதில்லை. பின்னர் அமெரிக்க நாணயம் எவ்வளவு அச்சடிக்கப்படுகிறதோ அதற்கு ஒத்த மதிப்பிற்கு தங்கமும் வெள்ளியும் அரசாங்கத்தால் சேமிக்க வைக்கப்படுகின்றன என்றும் அவர் விளக்கினார். ஆனால் ஒரு நாள் அமெரிக்க நாணயத்திற்கு இந்த பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்று நிலவுகின்ற வதந்தி அவரை கவலைக்கு உள்ளாக்கியது. இது நிகழ்ந்தால் எல்லாம் சின்னாபின்னமாகிவிடும். ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர், அறியாமை மிக்கவர்கள் ஆகியோரின் வாழ்க்கை பாழாகிவிடும். ஏனெனில் பணம் உண்மை என்றும் தாங்கள் வேலை பார்க்கும் நிறுவனமோ அல்லது அரசாங்கமோ தங்களை கவனித்துக் கொள்ளும் என்றும் அவர்கள் தொடர்ந்து நம்புவர். அவர் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்பது உண்மையிலேயே அன்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் அவர் கூறியது காலப்போக்கில் அதிக அர்த்தமுடையதாக அமைந்தது. மற்றவர்கள் பார்க்க தவறுகின்ற விஷயத்தை பார்ப்பது. பணக்கால தந்தை தன் காரின்குள் ஏறியபோது, தொடர்ந்து வேலை செய்யுங்கள். சம்பள காசோலை தேவை என்பதை பற்றி நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் மறக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை அவ்வளவு சுலபமானதாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் மூளையை பயன்படுத்துங்கள். இலவசமாக வேலை செய்யுங்கள். என்னால் கொடுக்க முடிகின்ற சம்பளத்தை விட மிக அதிகமான பணத்தை உருவாக்குவதற்கான வழிகளை விரைவில் உங்கள் மனம் உங்களுக்கு காட்டும். மற்றவர்கள் எப்போதும் பார்க்காத விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். பெரும்பாலான மக்கள் இந்த வாய்ப்புகளை பார்ப்பதில்லை, ஏனெனில் அவர்கள் பணத்தையும் பாதுகாப்பையும் தேடுவதால் அவற்றை மட்டுமே அவர்கள் பெறுகின்றனர். ஒரு வாய்ப்பு உங்கள் கண்களில் புலப்படும் கணத்தில் பல வாய்ப்புகளை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதை நீங்கள் செய்யும்போது நான் உங்களுக்கு வேறொன்றை கற்றுத்தருவேன். இதை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது வாழ்க்கையின் மிகப்பெரிய பொறிகளில் ஒன்றில் சிக்காமல் நீங்கள் தவிர்ப்பீர்கள். மைக்கும் நானும் கடையிலிருந்து எங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டோம். மேலும் திருமதி மார்டினியிடமிருந்து விடை பெற்று கொண்டோம். நாங்கள் மீண்டும் அந்த பூங்காவிற்கு சென்றோம். அதே பெஞ்சில் அமர்ந்து பணக்கார தந்தை கூறியதை பற்றி சிந்திப்பதிலும் பேசுவதிலும் பல மணி நேரங்களை செலவிட்டோம். அடுத்த வாரம் முழுவதும் பள்ளிக்கூடத்திலும் இதை பற்றியே சிந்தித்தோம், பேசினோம்.
மேலும் 2 வாரங்கள் நாங்கள் இதைப் போலவே சிந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இலவசமாக வேலை பார்த்தோம். 2வது சனிக்கிழமையின் முடிவில் நான் மீண்டும் திருமதி மார்ட்டினியிடம் விடை பெற்றுக் கொண்டிருந்தபோது கடையில் காமிக்ஸ் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அலப்பை பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாக இருந்தது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 30 சென்ட் கிடைக்காததால் காமிக்ஸ் புத்தகங்களை என்னால் வாங்க முடியாமல் போனதுதான் எனக்கு வருத்தமாக இருந்தது. நானும் மைக்கும் திருமதி மார்ட்டினியிடம் விடை பெற்றுக் கொண்டிருந்தபோது அவர் எப்போதும் செய்யாத ஒன்றை அப்போது செய்வதைக் கண்டோம். காமிக்ஸ் புத்தகத்தின் அட்டையை அவர் 2ஆக கத்தரிக்கார். அட்டையின் ஒரு பகுதியை அவர் வைத்துக்கொண்டு மீதி புத்தகத்தை ஒரு பெரிய அட்டை பெட்டிக்குள் வீசினார். அந்த புத்தகங்களை அவர் என்ன செய்தார் என்று நான் அவரிடம் கேட்டபோது, அவற்றை நான் தூக்கி எறிந்து விடுவேன். அப்புத்தகங்களை விநியோகிப்பவர் புதிய காமிக்ஸ் புத்தகங்களை கொண்டு வரும்போது அட்டையின் ஒரு பகுதியை அவரிடம் கொடுத்து விடுவேன். அவர் அதற்கு பதிலாக புதிய காமிக்ஸ் புத்தகங்களை இலவசமாக கொடுப்பார். அவர் 1 மணி நேரத்தில் இங்கு வருவார் என்று அவர் கூறினார். மைக்கும் நானும் கடையில் 1 மணி நேரம் காத்திருந்தோம். விரைவில் அந்த விநியோகிப்பாளர் வந்தார். அந்த பழைய காமிக்ஸ் புத்தகங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா என்று அவரிடம் கேட்டோம். நீங்கள் இந்த கடையில் வேலை பார்க்கிறீர்கள் என்றால் இதை வேறு எங்கேனும் கொண்டு விற்காத வரை நீங்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார். எங்களுடைய பழைய வியாபார கூட்டணி உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நானும் மைக்கும் அந்த கூட்டணியை புதுப்பித்துக் கொண்டோம். மைக்கின் வீட்டின் அடித்தளத்தில் இருந்த ஒரு வெற்று அறையில் 100கணக்கான காமிக்ஸ் புத்தகங்களை நாங்கள் குவிக்க துவங்கினோம். விரைவில் எங்கள் காமிக்ஸ் புத்தக நூலகம் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. மைக்கின் தங்கையை நாங்கள் வேலைக்கு அமர்த்தினோம். படிப்பதில் அவளுக்கு அலாதி ஆர்வம். அவள்தான் நூலகத்தின் தலைமை நூலக அதிகாரி. நூலகத்திற்கு வரும் ஒவ்வொரு குழந்தையிடமும் 10 சென்ட்டுகள் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. நூலகம் ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை திறந்து வைக்கப்பட்டது. 2 மணி நேரத்தில் தங்களால் படிக்க முடிந்த காமிக்ஸ் புத்தகங்களை அக்குழந்தைகள் அங்கு படிக்கலாம். அவர்களுக்கு அது ஒரு நல்ல ஏற்பாடாக இருந்தது. ஏனெனில் ஒரு புதிய புத்தகத்தின் விலை 10 சென்ட்டுகள் என்று இருந்த சமயத்தில் எங்கள் நூலகத்தில் அதே 10 சென்ட்டுகளுக்கு 2 மணி நேரத்தில் அவர்களால் 5 அல்லது 6 புத்தகங்களை படிக்க முடிந்தது. குழந்தைகள் திரும்பி சென்றபோது அவர்கள் எந்த புத்தகத்தையும் தங்கள் வீட்டில் வைத்து படிப்பதற்கு எடுத்துச் செல்லவில்லை என்பதை மைக்கின் தங்கை உறுதி செய்தாள். அவள் நூலகத்தின் கணக்கு வழக்கையும் பார்த்து கொண்டாள். ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைகள் வந்தனர் என்பதையும் யாரெல்லாம் வந்தனர் என்பதையும் அவர்கள் ஏதேனும் பரிந்துரைகள் கொடுத்தால் அவற்றையும் குறித்து வைத்தாள். மைக்கும் நானும் ஒவ்வொரு வாரமும் சராசரியாக $9.50 சம்பாதித்தோம். இது 3 மாத காலத்தில் கிடைத்த லாபம். மைக்கின் தங்கைக்கு வாரம் $1 பணம் கொடுத்தோம். காமிக்ஸ் புத்தகங்களை இலவசமாக படிப்பதற்கு அவளை நாங்கள் அனுமதித்தோம். ஆனால் அவள் எப்போதும் தன் பாட புத்தகங்களை படிப்பதில் மும்முரமாக இருந்ததால் எப்போதாவதுதான் காமிக்ஸ் புத்தகங்களை படித்தாள். மைக்கும் நானும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். இதன்படி ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் நாங்கள் பல கடைகளில் இருந்து நிறைய காமிக்ஸ் புத்தகங்களை சேகரித்தோம். அவற்றை நாங்கள் விற்கவில்லை. விநியோகிப்பாளரிடம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியையும் நாங்கள் மீறவில்லை. புத்தகங்கள் மிகவும் நைந்து போனவுடன் அவற்றை நாங்கள் எரித்தோம். ஒரு கிளை அலுவலகத்தை துவக்க நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் மைக்கின் தங்கையைப் போல் நம்பகமான ஒரு நபர் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நல்ல ஊழியர் கிடைப்பது எவ்வளவு கடினம் என்பதை சிறு வயதிலேயே நாங்கள் தெரிந்து கொண்டோம். நூலகத்தை துவக்கிய 3 மாத காலத்திற்கு பிறகு எங்கள் நூலகம் அமைந்திருந்த அறையில் நெருப்பு பற்றியது. பக்கத்து தெருக்களிலிருந்து வந்த சில விஷம சிறுவர்கள் வேண்டுமென்று இதை செய்திருந்தனர். நாங்கள் எங்கள் வியாபாரத்தை மூட்டை கட்டிவிடுவது நல்லது என்று மைக்கின் தந்தை எங்களிடம் பரிந்துரைத்தார். எனவே எங்கள் காமிக்ஸ் புத்தக வியாபாரம் இழுத்து மூடப்பட்டது. சனிக்கிழமைகளில் மைக்கின் தந்தையின் கடையில் வேலை செய்வதை நாங்கள் நிறுத்திவிட்டோம். ஆனால் பணக்கார தந்தை மிகவும் உற்சாகமாக இருந்தார். அவர் பல புதிய விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். எங்களுடைய முதல் பாடத்தை நாங்கள் சிறப்பாக கற்றுக்கொண்டதால் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். நாங்கள் கற்ற பாடம் இதுதான். பணத்தை எங்களுக்கு வேலை செய்வதற்கு நாங்கள் கற்றிருந்தோம். கடையில் நாங்கள் சம்பளமின்றி வேலை பார்த்தது பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கண்டுபிடிப்பதற்கு எங்கள் கற்பனையை பயன்படுத்த எங்களை கட்டாயப்படுத்தியது. ஒரு நூலகத்தை துவங்கியதன் மூலம், எங்களுடைய சொந்த வியாபாரத்தை துவங்கியதன் மூலம் எங்களது பொருளாதாரம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. நாங்கள் எந்த முதலாளியையும் சார்ந்திருக்கவில்லை. இதிலுள்ள மிக சிறந்த விஷயம், நாங்கள் இல்லாமலேயே எங்கள் வியாபாரம் எங்களுக்கு பணத்தை உருவாக்கி கொடுத்தது. எங்கள் பணம் எங்களுக்காக வேலை செய்தது. எங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கு பதிலாக பணக்கார தந்தை எங்களுக்கு அதிகப்படியானவற்றை கொடுத்திருந்தார். இதுதான் இன்னைக்கு சாப்டர் 1ஓட ஃபுல் பார்ட். டுமாரோ we will move on to chapter 2 of Rich Dad Poor Dad. So don't miss it. Please like, share and subscribe பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன். See you tomorrow with chapter 2 to be continued.